Good evening, one and all. Group 4 revision class உடைய history topic second weightage அதிகமா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது ஆல்ரெடி நம்ம நிறைய இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். செகண்ட் வெயிட்டேஜ் அதிகமானது. இப்போ இது வந்து யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8, ஸோ 3 யூனிட்ல கவர் ஆகுது. யூனிட் 4, யூனிட் 7, யூனிட் 8 மூணுத்துலயுமே பார்த்தீங்கன்னா வரலாறு அப்படின்ற டாபிக் நமக்கு கவர் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, அமுக்த மல்யதா இது எழுதுனது யார் அப்படின்னு பாக்குறாங்க. அமுக்த மல்யதா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆண்டாளை பற்றிய ஒரு புஸ்தகம். இது எழுதுனது கிருஷ்ணதேவராயர். உங்களுக்கு கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு பார்க்கும்போது விஜயநகர சமஸ்தானத்துல வருவாங்க. விஜயநகர எம்பையர். விஜயநகர் அப்படின்றது ஒரு மெடிவல் தமிழ்நாட்டுல மெடிவல் ஏரால ஆட்சி செய்தவங்க. சரியா? மெடிவல் ஏரா அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பண்டைய காலகட்டத்துல தமிழகம் வந்து அதாவது தென்னிந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதி, இந்த தெலுங்கானா இருக்கக்கூடிய பகுதி காக்கத்தியர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. காக்கத்தியர்கள். இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா யாதவர்கள். பிறகு கர்நாடகா பகுதி ஹாய்சலர்கள், ஹொய்சாளர்கள்னு கூட சொல்லலாம். ஹாய்சலர்கள். கீழே வந்து பாண்டியர்கள். இப்படிதான் ஆட்சி இருந்தது. சரிங்களா? 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 13, 14 இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிதான் ஆட்சி இருந்தது. ஸோ இந்த ஆட்சியை வந்து முறியடித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து படையெடுத்து வந்து கீழே ராமேஸ்வரம் வரைக்கும் கொடியை பறக்க விட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மாலிக் காஃபூர் அப்படின்ற ஒரு தளபதி. மாலிக் காஃபூர். இது யாருடைய தளபதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற அரசருடைய தளபதி. யாரு? இந்த மாலிக் காஃபூர். சோ இப்படிதான் தென்னிந்தியாவில அதாவது சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி வந்து முடிவடைந்தது. சரிங்களா? இப்படிதான் சேர சோழ பாண்டியனுடைய ஆட்சி முடிவடைந்து, சரிங்களா, யாரு கீழே ஆட்சி வந்தது? டெல்லி சுல்தான்கள் கீழே வந்து ஆட்சி வந்தது. சோ இந்த டெல்லி சுல்தான்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்திருப்போம். டெல்லி சுல்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாமுலுக் வம்சம் அப்படின்னு ஆட்சி வந்திருப்பாங்க. மாமுலுக். அடுத்தது வந்து கில்ஜி வம்சத்தை சார்ந்தவர் தான் இந்த அலாவுதீன் கில்ஜி. இவங்களுடைய ஆட்சி 1320 முடிஞ்சிரு. 1320 முடிஞ்சு அடுத்த துக்ளக் வம்சம் ஆட்சிக்கு வரும். துக்ளக் வம்சம் ஆட்சி நீட்டித்து இந்த துக்ளக்குடைய காலகட்டத்துல, சரிங்களா, துக்ளக்குடைய காலகட்டத்துல மதுரை சுதந்திரம் அடைந்து மதுரை சுல்தானியம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சமஸ்தானம் உருவாகும். பிறகு இந்த மதுரை சுல்தானியம் வந்து முறியடித்து பின்பு தென்னிந்தியா முழுவதுமாக, ஏன்னா நீண்ட காலத்திற்கு வந்து வட இந்தியாவுடைய ஆட்சியில தென்னிந்தியா எப்பொழுதும் இருந்ததில்லை. சரிங்களா? சோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த தென்னிந்தியா 2 சமஸ்தானங்களாக பிரிஞ்சுது. ஒண்ணு வடக்கே, அதாவது தென்னிந்தியாவுடைய வடபகுதியில பகமனி சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சது. பிறகு பகமனிக்கு கீழே இப்ப இருக்கக்கூடிய கர்நாடகா, பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர சமஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானது. விஜயநகர சமஸ்தானம். இதை உருவாக்கியது யாரு கேட்டீங்கன்னா ஹரிஹரா மற்றும் புக்கா அப்படின்ற 2 சகோதரர்கள் உருவாக்குனாங்க. சரிங்களா? சோ இந்த விஜயநகர வம்சம் பாத்தீங்கன்னா அப்பொழுது ஆரம்பிச்சு சங்கம வம்சம், அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் இருக்கு. சங்கம, சலுவ, துளுவ, அரவிடு அப்படின்னு 4 டைனாஸ்டி. இப்படி டெல்லி சுல்தானியம்ங்கிறது இங்க பாத்தீங்கன்னா மாம்லுக், கில்ஜி, துக்ளக், சையது வம்சம், பிறகு லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வம்சத்தை உடையதுதான் டெல்லி சுல்தான்ஸ். டெல்லியை மையமாக கொண்டு கவனிங்க, டெல்லியை மையமாக கொண்டு 1206 முதல் 1526 வரைக்கும் ஆட்சி செய்த 5 வம்சங்கள் இது. சரிங்களா? அதுல தமிழகத்தை கைப்பற்றிய ஒரு 10-20 ஆண்டுகள்லயே பாத்தீங்கன்னா மீண்டும் சுதந்திர நாடாக தென்னிந்தியா வந்து விஜயநகர சமஸ்தானத்துக்கு கீழே சென்றுடும். அதுல அவங்க அந்த விஜயநகரம் பெயர்ல சங்கம, சலுவ, துளுவ, அரவிடுன்னு சொல்லிட்டு 4 வம்சங்கள். சொல்லுங்க, சங்கம சொல்லிக்கிட்டே எழுதணும், அப்பதான் வந்து மனசுல பதியும். சரியா? எழுதுங்க, சங்கம, சலுவ, துளுவ, அரவிடு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இதுல துளுவ வம்சத்தை சார்ந்த தெலுங்கு பீப்புள்ஸ் இவங்கலாம். சரிங்களா? துளு வம்சத்தை சார்ந்த 3வது அரசர். சரிங்களா? 3வது இல்ல, 2வது அரசர். சரியா? செகண்ட் எம்பரர் தான் இந்த கிருஷ்ணதேவராயர். சங்க வம்சத்தை சார்ந்தவர் தான் ஹரிஹரா புக்கா. அடுத்து சலுவ வம்சம், அதுக்கப்புறம் துளு வம்சம். கடைசியா பாத்தீங்கன்னா 1565
1565ல தலைக்கோட்டான்ற ஒரு போர் நடக்கும். என்ன போர்? தலைக்கோட்டா. 1565ல தலைக்கோட்டா என்ற ஒரு போர் நடந்து இந்த கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு பெருசா வாரிசு வந்து இருக்காது. அவருக்கு ஆண் வாரிசு இல்ல. கடைசியா ரொம்ப லேட்டா பிறப்பாங்க. அதனால மருமகன் ஆட்சி எடுத்துப்பாங்க. சரியா? மருமகன் ஆட்சி எடுத்துப்பாங்க. மருமகன் பேரு ராமராயர். ராமராயரா? சரிங்களா? இல்ல கிருஷ்ணதேவருடைய தம்பி. சரியா? அச்சுதன். சரியா? இவர் ஆட்சி. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு உள் பூசல் ஏற்படும். சித்தப்பாவா இல்ல மாமாவா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ராமராயருங்கிறது கிருஷ்ணதேவருடைய மருமகன். கிருஷ்ணதேவருடைய தம்பி அச்சுதன். சரிங்களா? இவங்க 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்கும்? ஒரு போர் நடக்கும். அதுல சிவில் வார், உள்ளுக்குள்ளே ஒரு கலகம் வெடிச்சிடும். அதுக்கப்புறம் துளு வம்சம் விருத்தி அடையாது. சரிங்களா? அது விருத்தி அடையாம என்ன ஆயிடும்? அப்படியே இந்த தலைக்கோட்டா போர்ல முடிவுக்கு வந்துடும். தலைக்கோட்டா போர்ல யார் ஜெயிச்சானா பகமனி சுல்தான்ஸ். இவங்க படையெடுத்து இவங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? யாரு? பகமனி சுல்தான்ஸ். மேல இருக்க பகமனி சுல்தான்ஸ் படையெடுத்து விஜயநகர சமஸ்தானத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல விஜயநகர சமஸ்தானம் பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரும். கடைசியா ஒரு ரொம்ப வீக்கான ஒரு வம்சம், அரவிடுங்கிற வம்சம் தொடர்ந்து ஆட்சி செய்வாங்க. சரிங்களா? தொடர்ந்து ஆட்சி செய்வாங்க. சோ இந்த காலகட்டத்துல இந்த ஒட்டுமொத்த விஜயநகர சமஸ்தானத்துல மிகச்சிறந்த அரசர்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான். அந்த கிருஷ்ணதேவராயருடைய அவையில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவரத்தனங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது புலவர்கள், சிறந்த புலவர்கள். அது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். யாரு அப்படின்னா நம்ம தென்னாலி ராமகிருஷ்ணன் சொல்லி அவருடைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்னாலின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவருடைய அவை புலவரா இருந்திருப்பார். சரியா? அதுல முக்கியமான அவருடைய அவை புலவர்கள்ல தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அல்லசாணி பெத்தண்ணா. அல்லசாணி பெத்தண்ணா அப்படின்றவர் தான் அவருடைய அவையில ரொம்ப மிக முக்கியமான நபர். அடுத்த நபர் தான் தென்னாலி ராமகிருஷ்ணன். பிறகு இன்னொரு நபர் இருப்பார். அவர் பிங்கல்லி சுரணா. இவங்க மூன்று பேர்கள் தான் அவருடைய கோர்ட் போயட். அதுல மிகச்சிறந்தவர் யாருன்னா இவர் தான் அல்லசாணி பெத்தண்ணா. இவருக்கு பேரே ஆந்திர கவிதாவின் பிதாமகன் என்று அழைப்பார்கள். ஆந்திர கவிதத்தின் பிதாமகன் யாரு? ஆந்திர கவிதத்தின் பிதாமகன் என்று அழைக்கப்படுவர் யாரு? பிதாமகன் சொல்லும் இல்லையா? அவர் தான் அந்த ஆந்திர மொழியில தெலுங்கு மொழியில மிகச்சிறந்த ஒரு புலவராக இருந்தவர் யாரு? அல்லசாணி பெத்தன். சரிங்களா? அல்லசாணி பெத்தனா, பிங்கல்லி சுரணா, தென்னாலி ராமகிருஷ்ணன். இவர் மூவரும் யாருடைய அவைப்புலவர்கள்? கிருஷ்ணதேவராயரின் அவைப்புலவர்கள். சரி. சோ இந்த அமுக்த மல்யாதாங்கிறது அவருடைய மிக முக்கியமான ஒரு நூல். சரிங்களா? வினய பீடகம் புத்த மதத்துல தெரியும். நெக்ஸ்ட் வாங்க. புத்த மதம். பௌத்தம் பாத்தீங்கன்னா பௌத்தம் அப்படின்றது கௌதம சித்தார்த்தரால் தொடங்கப்பட்டது. கௌதம சித்தார்த்தா அவர்களால் தொடங்கப்பட்டது. சோ இதுல வந்து இவர் சொன்னது பாத்தீங்கன்னா 4 உண்மைகள் 8 வழிகள், எண் வழிப்பாதை, 8 waves 4 noble truth. 4 உண்மைகள், எண் வழிப்பாதை. என்னன்னா 8 எண் வழிப்பாதை. சரியா? இது வந்து புத்த மதம் சொன்னது. இந்த புத்த மதத்துடைய இந்த புத்தரை பத்தின கதைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய நூல் கேட்டீங்கன்னா ஜாதகா டேல்ஸ். இந்த கதையில தான் வந்து புத்தர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி ஞானம் பெற்றாரு, அவரை பத்தின இந்த தகவல்கள்லாம் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? எப்பயுமே நமக்கு ஒரு புத்தகம் இருந்தா தானே, எழுதினா தானே வரலாறே. எழுதப்பட்டால் தான் வரலாறு எப்ப தொடங்குது? when you started writing. எழுதல, ஒரு மக்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அங்க வரலாறு தொடங்காது. அது வரலாற்றுக்கு முந்தைய காலம். நம்ம கிளாஸ்லயே பார்த்திருப்போம். What is called prehistory? Prehistory is the history which where there is no written evidence. எழுதப்பட்ட வரலாறு, எழுதப்பட்ட ஆதாரங்கள் எதுவும் இல்லாத காலகட்டங்களை தான் நம்ம ப்ரீஹிஸ்டரின்னு சொல்றோம். அப்ப நம்ம எழுதப்பட்ட வரலாறுன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது? வேத காலத்துல தான் ஆரம்பிக்குது. வேத காலத்துல நமக்கு முதலாக நமக்கு கிடைக்கப்பட்ட எழுதப்பட்ட இலக்கியம் கேட்டீங்கன்னா ரிக்வேதம். ரிக்வேதத்துல தெளிவா எழுதியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அது 2வது பட்சம். அது வந்து உண்மையான நடந்த வரலாறா இல்ல சிலரின் கற்பனையா அப்படின்றதுலாம் 2ஆம் பட்சம். ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்க வரலாறுகள், சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆறுகள், கதாபாத்திரங்கள் அப்படின்றது நமக்கு அது வரலாறாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? ரைட், ஓகே. சோ அப்போ இந்த புத்தரை பற்றிய தகவல் நமக்கு தெரிவதற்கு ரொம்ப பயனுள்ள கதைகள் எது? ஜாதக கதைகள். புத்தர் அவர் சொன்ன இந்த அறிவுரைகள் இருக்கு இல்லையா? அந்த அறிவுரைகளை பீடகங்கள்னு சொல்லுவாங்க. பீடகம் பித்தகா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பித்தகா, இங்கிலீஷ்ல ஜதகா பித்தகா, தமிழ்ல ஜாதகா, தமிழ்ல பீடகம். சோ வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம். வினய பீடகம், சுத்த பீடகம், அபிதம்ம பீடகம்னு சொல்லிட்டு 3 பீடகங்கள் இருக்கு. எத்தனை பீடகம்? 3 பீடகம். அதனாலே இதுக்கு பேரு திரிபீடகம்.
திரிபிதகா. திரிபிடகம் அப்படின்றது எந்த மதத்தை சார்ந்த நூல்? பௌத்த மதத்தை சார்ந்த நூல். சரிங்களா? அதுல என்ன கேக்குறான், வினய பீடகம்ங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னு கேக்குறான். வினய பீடகம்ங்கிறது எதை பத்தி சொல்லுது? ஒழுக்கத்தை பத்தி சொல்லுது. எதை பத்தி சொல்லுது? ஒழுக்கத்தை பற்றி கூறுகிறது. சரியா? அதான் இங்க கேட்டிருக்கான். முதல் முஸ்லிம் இன்வேடர் யார்? இந்தியாவை படையெடுத்து வந்த முதல் இஸ்லாமிய படையெடுப்பாளன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருப்பேன் 712 கிபி 712 இந்தியா இங்க இருக்கும் பொழுது, சரியா, இந்த பகுதி வந்து சிந்து பகுதியாக இருந்தது. இந்த பகுதிக்கு பேர் என்ன? சிந்து. சரிங்களா? குஜராத்தை தாண்டி இந்த பக்கம் இங்கதான் வந்து சிந்து சமவெளி ஆறு கடற்கிற இடம், அரபிக்கடல். இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை சாம்ராஜ்யம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சாம்ராஜ்யம் இங்க வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க லைக் பாகிஸ்தான்ல இருந்து ஆரம்பிச்சு, சரிங்களா, கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவுடைய கடைசி வரைக்கும் பறந்து இருந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். அதுதான் உமையத் காலிஃபட். உமையது காலிஃபட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யம், சரியா, இதுதான் முதல் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மெடிவல் எரால. மெடிவல். சோ இடைக்கால வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த கிபி அந்த காலகட்டத்துல தொடக்கத்துல, கிபி அப்படின்ற காலகட்டத்துல தொடக்கத்துல வந்து இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய எழுச்சியா இருந்தது. இட்ஸ் கோல்டன் எரா ஆஃப் இஸ்லாம். சரியா? இஸ்லாமுடைய கோல்டன் எரான்னு சொல்லுவாங்க. சரியா? அதுல மிகச்சிறந்த மிக பவர்ஃபுல்லான ஒரு எம்பையர்னா உமையது காலிஃபேட். அந்த அப்போ இது இந்த உமையது காலிஃபேட்டுடைய அண்டை பகுதி எது? பக்கத்து நாடு எது? இந்தியா. அப்போ இந்த இந்தியாவுக்கு பேரு ஹிந்துஸ்தான் என்று பேர். ஹிந்துஸ்தான் ஏதாவது சிந்து நதிக்கு அப்பால் உள்ள பகுதி. சிந்து நதிக்கரை தான் இந்தியாவுடைய எல்லை. அப்ப சிந்து நதிக்கு அந்த சிந்துங்கிறது தான் பாரசீகத்துல ஹிந்த் என்று வருது. சா வராது அவனுக்கு. சரி, இப்ப வடமொழியில நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஷா ஹா, இதெல்லாம் தமிழ்ல இல்ல. ஷா ஹா ஜா. அதே மாதிரி அவங்க மொழியில என்ன கிடையாது. ஆமா, அவன்கிட்ட போய் சி கிடையாது, சி சா அப்படின்ற கிடையாது, அவன்கிட்ட ஹான் தான் வரும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், அவன்கிட்ட போய் ஹிந்துடான்னு சொன்னா அவன் போய் ஹிந்துடான்றான், அவளை வேற ஒன்றும் கிடையாது. அப்படிதான் இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வச்சு. சரியா? இந்தியான்னு பேர் வச்சது யார் தான்? இந்தியாவுக்கு பாரசீகர்கள் தான். சரியா? இந்த பகுதி இங்க கூடிய பகுதி தான் பெர்ஷியா. சோ இந்த இங்க இருக்கக்கூடிய நபர்ல கிபி 712 கிபி 712 முகமது பின் காசிம் அப்படின்ற படையெடுப்பாளர் யார படையெடுத்து வரா? இந்த சிந்து பகுதியை கைப்பற்றி தாகீர் என்ற அரசரை வீழ்த்துகிறார். தாகீர் என்கின்ற அரசரை வீழ்த்தி முதல் படையெடுப்பாக இது கணக்கில் வருது. இது பல முறை நான் எக்ஸாம்ல நடத்தியிருக்கேன். என்ன ஞாபகம் இருக்கா? அருணாச்சலம் கிளாஸ்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? முகமது பின் காசிம் தான் முதல் படையெடுப்பு. அடுத்து முகமது பின் காசிமை தொடர்ந்து அடுத்த படையெடுப்பாளர் யாரு? அவர்தான் முகமது கஜினி. 1030 வரைக்கும் படையெடுத்திருப்பார். கிபி 1030 படையெடுத்திருப்பாரு. சரிங்களா? இதுலதான் சோம்நாத் கோயில் கேள்விப்பட்டிருக்கோம், 17 முறை படையெடுத்தாருன்னு சொல்லிட்டு. அதுதான் 1030 இறந்து போயிட்டாரு அவர். அதுக்கடுத்து வந்தவர் தான் முகமது கோரி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படையெடுப்பு. இவருடைய 2 போர்கள் பாத்தீங்கன்னா 991 992 1191 1191 1192 அப்படின்னு சொல்லிட்டு 2 காலகட்டம், 2 வருஷத்துல தரைன் போர் நடந்தது. தரைன், பேட்டில் ஆஃப் தரைன். முதலாம் தரைன் போர், இரண்டாம் தரைன் போர். முதலாம் தரைன் போர், இரண்டாம் தரைன் போர். சரிங்களா? சோ இந்த 2 போர்கள், இந்த 2 போர்ல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்றவர்கிட்ட போரிட்டு இருப்பாரு. யாரு? பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற ஒரு அரசர்கிட்ட போரிட்டுப்பாங்க. முதல் போர்ல யார் ஜெயிப்பா? பிருத்திவிராஜ் சௌஹான் ஜெயிச்சிருவாரு, கோரி தோத்து போயிருவாரு. இரண்டாவது போர்ல யார் ஜெயிப்பா? கோரி ஜெயிச்சிருவாரு, பிருத்திவிராஜ் சௌஹான் தோத்து போயிருவாரு. அப்ப இந்த இரண்டாம் தரைன் போர் தான், சரிங்களா, இந்த இந்தியாவுல முகமது கோரி உள்ள நுழைவதற்கு காரணமாக அமைந்த ஒரு போர். சரிங்களா? அப்ப 3 படையெடுப்பாளர்கள், 712 காசிம், 1000 கஜினி, 1200 யாரு? கோரி. சரி, 3 படையெடுப்பாளர்கள். இந்த படையெடுப்புகள் தொடர்ந்துதான் யார் யாரு? MBQ, MG, MD கோரி, கஜினி, கோரி. இவர்களை தொடர்ந்து முகமது கோரியுடைய தளபதிகளாக இருந்தவர் தான் இந்த மாமுலுக் வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம்னு 1206 முதல் 1526 வரைக்கும் ஆட்சி செய்தாங்க. பிறகு இந்த துக்ளக் வம்ச லோடி வம்சத்துடைய கடைசி அரசர் யாரு? இப்ராஹிம் லோடி தான் கடைசி அரசர். இந்த இப்ராஹிம் லோடியை வீழ்த்தியவர் தான் யாரு? பாபர். இப்ராஹிம் லோடியை வீழ்த்தவர் யாரு? பாபர். அது 1526 பானிபட் போர்ல வீழ்த்திருப்பார். பேட்டில் ஆஃப் பானிபட்ல வீழ்த்தி பாபர் என்ன ஆரம்பிச்சிருப்பாரு? முகலாய வம்சத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கும்? முகல் எம்பையர். பாருங்க, அப்படி கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஆட்சி தொடங்கி நடக்குது. பாபருக்கு அப்புறம் யாரு? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர்,
ஜஹாங்கீர், ஷாஜஹான், அதுக்கப்புறம் அவுரங்கசீப். அவுரங்கசீப் இறந்த வருடம் என்ன? அவுரங்கசீப்பருடைய இறந்த வருடம் தான் இந்தியாவுல இடைக்கால வரலாறு முடியுது. தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவுல 1707 1707 என்ன முடியுது? இடைக்கால வரலாறு முடியுது. இடைக்கால வரலாறு முடிந்து அவுரங்கசீப் அப்புறம் கண்டினியூஸா அடுத்த அரசர்கள் வராங்க. ஃபரூக் ஷேர் வருவாரு, பகதூர் ஷா ஜாஃபர் 1 வருவாரு, பகதூர் ஷா 1, ஃபரூக் ஷியர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன்னர் வருவாரு, ஃபரூக் ஷியர். ரங்கீலான்னு ஒரு மன்னர் வந்திருப்பார், ரங்கீலா. அவருடைய செல்ல பேர் வந்து ரங்கீலா புனை பேர் ரங்கீலான்னு ஒரு அரசர் வந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்து அப்படியே தொடர்ந்து கடைசி அரசர் யாரு? பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்ற 2ஆம் பகதூர் ஷா அல்லது பகதூர் ஷா ஜாஃபர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கடைசி அரசர் 1857 தான் வீழ்த்தப்படுவார். அப்ப முகலாய வம்சம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்து எப்போ வரைக்கும்? பாபர் ஆரம்பிச்ச 1526 இருந்து 1857 வரைக்கும் ஆட்சி. அப்ப கடைசி இந்தியாவுடைய கடைசி பேரரசராக கருதப்படுவர் யாரு? பகதூர் ஷா ஜாஃபர் தான். இதுக்கப்புறம் மகாராணியுடைய ஆட்சி கீழே பேர் பகதூர் ஷா ஜாஃபருக்கு அவருடைய ஆட்சி அவர் பதவி விட்டு இறங்கினோடனே இங்கிலாந்து மகாராணி இந்தியாவுடைய ராணியாக பதவியேற்றுக் கொள்வாங்க. அப்ப கடைசியா இந்தியாவுடைய பேரரசன் கேட்டீங்கன்னா பகதூர் ஷா ஜாஃபர் தான். அவரை கடைசியா வெள்ளக்காரன் கைப்பற்றி அவர் எந்த எந்த நாட்டு சிறையில் அடைச்சிருப்பான்? ரங்கூன், மியான்மர் இருக்கக்கூடிய ரங்கூன் சிறையில அவரை சிறைப்பிடிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? அவர் அங்கேயே கடைசியில இறந்து போயிட்டார். சரிங்களா? ஆமா. சோ இதுதான் இந்த பெரும் புரட்சின்னு கேள்விப்பட்டிருப்போம். கிரேட் பேட்டில் ஆஃப் 1857 பெரும் புரட்சி கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கா? கிரேட் பேட்டில் அதுதான் இங்கதான் நடந்துச்சு. சோ இந்த பாருங்க, இஸ்லாமியோடைய டோட்டல் மெடிவலுடைய டோட்டல் உங்களுக்கு ஹிஸ்டரி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 712 ஆரம்பிச்சு டைம்லைன் பாருங்க. டைம்லைன் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லியிருக்கேன்? வரலாறு படிக்கும் போது காலவரிசை, அதுக்கப்புறம் புவியியல் மேப், இது ரெண்டு அதாவது எப்போ நடந்தது, எங்க நடந்தது, அதுதான். இது ரெண்டுத்துக்கான பதில் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அழகா படிச்சிடலாம். ஸோ 712 ஆரம்பிக்குது சரியா? 1030 கஜினியோடைய படையெடுப்பு. சரி, 30 முடியுது கஜினியோட படையெடுப்பு. வரிசையா ஆரம்பிச்சு அவன் முடிக்கிறாரு. 997 ஆரம்பிச்சிருப்பார். 1997 ஆரம்பிச்சு 1030 40 வருஷம் கிட்ட, 36 வருஷம் கிட்ட ஒரு படையெடுப்பு வந்துட்டே இருப்பார். அப்புறம் 1991 992 இது யாருடைய காலகட்டம்? கஜினியோடைய கோரியோடையது. பிறகு 1206 முதல் வம்சம் ஆரம்பிக்குது, டெல்லி சுல்தானுங்கிற வம்சம். இது வரைக்கும் படையெடுத்து வந்தவங்க இவங்க ஆட்சியில உட்கார்ந்தவங்க, அதுதான் டெல்லி சுல்தான் சொல்றோம். அவங்க இதுவரை முடிய போறாங்க. கடைசியா இவங்க வந்து மாமுலுக் வம்சம், கில்ஜி, துக்ளக், சையத், அப்புறம் லோடி. சரியா? அப்போ 1526 பானிபட் போர் வரைக்கும். பிறகு 1526 இது வரைக்கும் 5 வம்சம் வருதா? ஆனா அதுக்கப்புறம் முகலாய வம்சம்ங்கிறது ஒரே வம்சம், ஒரு வம்சம் தான். சரியா? பையன் தாத்தா, தாத்தா, பையன், பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன் சொல்லிட்டு கண்டினியூஸா ஒரே வம்சம் ஆட்சி செய்யறாங்க 1526 இருந்து 1857 வரைக்கும். சரி, ஒன் ஆஃப் தி ஆமா 2 எம்பையர். அப்ப டெல்லி சுல்தான்ங்கிற ஒரு ஆட்சியும் முகல் எம்பையர் அப்படின்ற ஒரு ஆட்சியும். ஆமா, இதுதான் வந்து டோட்டல் 1857 வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியனுடைய தொடக்க முகமது பின் காசிம்ல தொடங்கியது, கடைசியில பகதூர் ஷா ஜாஃபருடன் முடிவடைகிறது. ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம்? 1300 ஆண்டுகள் கிட்ட இல்லையா? 1300 ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியாக படையெடுப்புகளும் ஆட்சியும் அரசாங்கத்தை நிறுவி ஆட்சி செய்திருக்காங்க இஸ்லாமியர்கள். சரியா? அடுத்த கொஸ்டின் போலாம். இங்க பாருங்க, இந்த கிருஷ்ணதேவருடைய ஆட்சி காலத்துல தான் போர்ச்சுகீசியருடன் விஜயநகர சமஸ்தானம் தொடர்பு வச்சிருந்தாங்கன்னு சொல்ல வராங்க. போர்ச்சுகீசியர்கள் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்ச்சுகீசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல முதல்ல அவங்க வந்தது பாத்தீங்கன்னா 1498 வந்திருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள்ல வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டைக்கு வந்திருப்பார். கேலிக்கோட்ல வந்து சரிங்களா, அவர் வந்து இங்கே தமிழகத்துல சமுத்திரத்தை ஆட்சி செய்பவன் சமுத்திரி, இங்கிலீஷ்ல வந்து ஜாமோரின் அப்படின்ற ஒரு அரசர் கிட்ட அவர் பெர்மிஷன் கேட்பார். சரிங்களா? பெர்மிஷன் கிட்ட அவர் கொடுக்க மாட்டார் பெர்மிஷன், இங்கெல்லாம் இங்கெல்லாம் நீங்க வியாபாரம் பண்ண வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பிறகு அவரை தோற்கடிச்சு பாத்தீங்கன்னா எங்க தமிழகத்துல, அது கேரளால 3 பகுதியை ஆட்சி செஞ்சிருப்பாங்க. 3 பகுதியை கைப்பற்றி என்னென்ன பகுதி அப்படின்னா கொச்சின், காலிக்கட், கொச்சின், கண்ணனூர் அப்படின்னு 3 பகுதி. 3 சி, காலிக்கட், கொச்சின், கண்ணனூர் அப்படின்னு 3 சிய போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிடுவாங்க. சரிங்களா? யார தோற்கடிச்சு? ஜாமோரின்.
பிறகு 1510ஆம் ஆண்டு சரிங்களா, 10ஆம் ஆண்டு வாஸ்கோடகாமா அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அல்புகர்கு, அல்போன்சா டி அல்புகர்கு, அல்போன்சா டி ஆல்புகர்கு, ஆல்புகர்கு சரிங்களா. ஃபாஸ்டா தான் போவேன், ரிவிஷன் கிளாஸ் தான் இது. அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்து, யாரிடமிருந்து? பீஜப்பூர் சுல்தான், பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து எதை கைப்பற்றிருப்பாங்க? கோவாவை கைப்பற்றிருப்பார். கோவா அப்படின்ற பகுதியை கைப்பற்றிருப்பாங்க. கோவா அப்பையில இருந்து அப்போ பிடிச்சதுதான் கோவா. சரி, 1510 இப்ப சுதந்திரம் அடைஞ்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் கடைசியா இந்தியாவை விட்டு வெளில போனது, கடைசியா வெளில போனது யாரு? வெள்ளக்காரன் போனதுக்கு அப்புறம் தான் போர்ச்சுகீசியர் இந்தியா விட்டு வெளில போனோம். சோ அப்ப இந்தியாவுக்கு முதல்ல வந்தது போர்ச்சுகீசியர்கள், கடைசியா போனது போர்ச்சுகீசியர்கள். இதை பத்தி சொல்லியிருப்போம் சரியா. சோ அப்போ இந்த கூற்று வந்து கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துல இல்ல, அதுக்கு முந்தின காலகட்டத்திலிருந்தே போர்ச்சுகீசியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடன் தொடர்பு வச்சிருந்தாங்க, பொருளாதார தொடர்பு, எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் சரிங்களா, எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் வச்சிருந்தாங்க சரிங்களா. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் இந்த கேப்ரல் சரிங்களா, கேப்ரல் அப்படின்றவர் வந்து சூரத்துல அக்பரை சந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிலிப் டூ வந்து பாத்தீங்கன்னா பிலிப் டூ அப்படின்ற அரசருக்கு அவருடைய இணையாக அக்பர் சந்திச்சார். இதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் சரிங்களா. சோ இதுல வந்து 3 ஒன்லி கரெக்ட், 1 2 4 ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். சோ அப்ப கிருஷ்ணதேவரோட ஆட்சி காலத்துக்கு முன்னதாகவே என்ன ஆரம்பிச்சிருக்கும், போர்ச்சுகீஸோட தொடர்பு ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. சோ இதெல்லாம் மற்றெல்லாம் தப்பு. கேபிட்டல் மட்டும் அக்பர்ல வந்து சூரத் வந்து மிக முக்கியமான ஒரு வணிக ஸ்தலம். சரி, இப்ப எப்படி மும்பை இருக்கோ அப்போ அப்போ வந்து சூரத் சரிங்களா. ரைட், ஓகே. பட்டேல் அப்படின்ற நபர்களைத்தான், பட்டேல் அப்படின்ற நபர்களைத்தான் வந்து பாத்தீங்கன்னா கிராம பாதுகாப்பு நிர்வாகியாக மராட்டியர்கள் நிறுவி இருந்தாங்க சரியா. மராட்டிய சாம்ராஜ்யத்தை தொடக்கி வச்சவர் யாரு உங்களுக்கு தெரியும் சரியா, சிவாஜி மகாராஜ், சிவாஜி மகாராஜ் சரியா. இவருடைய காலகட்டத்துல வந்தது சரியா. இவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இவரு கடைசி காலத்துல இவர் யாருடைய காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியாளராக வந்திருப்பாருன்னா அவுரங்கசீப்புடைய காலகட்டத்துல சரியா. அவுரங்கசீப்க்கு எதிராக இவரால் எதுவுமே செய்ய முடியல சரியா, அவர் பாதியில இறந்து போயிட்டார். இவருடைய மகன் சிவாஜி மகாராஜோடைய மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சம்பாஜி. இவர் ஆட்சியில இருக்கும் பொழுதே இவர் வந்து தன்னுடைய அப்பாவை விட்டுட்டு அவுரங்கசீப் கூட போய் சேர்ந்துட்டார் சரியா. அவர் நிறைய ஆதரவு இருக்கும், அவர்கிட்ட தான் வளர முடியும்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையை விட்டுட்டு யாருக்கு போய் சேர்ந்துட்டாரு, அவுரங்கசீப்போட சேர்ந்துட்டாரு. அப்பா இறந்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இவருடைய பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வதற்காக சம்பாஜி மீண்டும் வர துரோகம் செய்து விட்டானேன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, சம்பாஜியை கொன்னுடுறாரு. கொன்னுட்டு சம்பாஜியுடைய மகன் ஷாஹூஜி அப்படின்ற அவனுடைய மகன், சின்ன பையன் சரியா, தூக்கி சிறையில வச்சிடாரு. இருந்தாதானே நீங்க ஆட்சி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன நம்பரையே தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. இவர் 1707 வரைக்கும், 1707 தான் அவுரங்கசீப் இறந்து போயிருப்பார். அவுரங்கசீப் இயற்கையா இறந்து போனதுக்கு அப்புறம் ஷாஹூஜி வந்து சிறையிலிருந்து வெளியே வரார். ஷாஹூஜி வெளியில வந்த உடனே சரியா, ஷாஹூஜி வெளில வந்தோடனே சிவாஜி மகாராஜுக்கு சம்பாஜி மூத்த பையன், கடைசி பையன். ஆக்சுவலா இன்னொரு பையன் இருப்பான் சரிங்களா, இன்னொரு பையன் இருப்பான். அவன் அந்த அதாவது தம்பி சம்பாஜியுடைய சம்பாஜியுடைய சகோதரன் இருக்காங்க. சகோதரனுடைய மனைவி தாராபாய், அந்த அந்த ராணி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவாஜியோடைய ஆட்சியெல்லாம் செய்து கொண்டு வருவாங்க. அப்ப ஷாஹூஜி ஜெயிலிருந்து வெளியில வர தாராபாய்க்கும் ஷாஹூஜிக்கும் சண்டை வந்துடும், சிவில் வார் சரியா. இது ஏன் தாத்தன் சொத்து, இல்ல இது என் மாமனார் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பாங்க, ஷாஹூஜிக்கு சிவாஜி யாரு தாத்தா, தாராபாய்க்கு சிவாஜி யாரு மாமனாரு. அப்போ இப்படி என்ன ஆகும், இப்படி வந்து சண்டை உருவாக, இந்த சண்டையில பாத்தீங்கன்னா ஷாஹூஜிக்கு ஹெல்ப் பண்ண தலையிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமணர்கள் தலையிடுறாங்க சரிங்களா. பிராமணர்கள் வந்து அமைச்சர்களாக இருந்தவங்க என்ன பண்றாங்க, தலையிடுறாங்க சரிங்களா. சோ இப்படி தலையிட்டு சரிங்களா, இந்த மராட்டிய சாம்ராஜ்யத்தை அவங்க கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. அப்படி ஆட்சியை கைப்பற்றுவர்கள் தான் பேஷ்வாக்கள்னா பிரைம் மினிஸ்டர். சோ இப்படித்தான் யாருடைய காலகட்டத்துல வந்து யாரோட ஆட்சி கீழே மராட்டிய சாம்ராஜ்யம் போகுது, இந்த ஷாஹூஜியோடைய காலகட்டத்துலதான் பேஷ்வாக்களிடம் சாம்ராஜ்யம் போகுது சரியா. அப்படி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அரசவையை உருவாக்கி சரிங்களா, அந்த அரசவையில வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. சோ அப்படி கிராம நிர்வாகியாக நியமிக்கப்பட்டவர் தான் யாரு, பட்டேல் அப்படின்றவங்க சரிங்களா, பட்டேல். ஓகே. ஓரியன்டல் டெஸ்பாட்டிசம் அப்படின்னா என்ன, கிழக்கத்திய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் டஃபா இருக்கு, குரூப் 4 எவ்வளவு டஃபா கேட்க மாட்டாங்க சரிங்களா. சோ இது வந்து ஓவராலா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உரியது,
நாட் ஒன்லி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 அப்படின்றது. மாறாத சமூகம் அப்படின்றது கிழக்கத்திய வல்லாட்சி என்பதுடைய கருத்தியல். சரியா, மாறாத சமூகம். ஏன்னா வெஸ்டர்னா மாறிக்கிட்டே இருக்கு. சரிங்களா, அது வந்து கிழக்கு. நான் முன்னாடியே அடிப்படையில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து லெஃப்ட் அப்படின்னா, லெஃப்ட்னா மாற்றத்தை விரும்புவர்கள், ரைட் அப்படின்னா மாற்றத்தை விரும்பாதவர்கள், வலதுசாரிகள் இடதுசாரிகள் சொல்லுவாங்க இல்லையா. சரிங்களா, சோ இதுல இந்த இது 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 போல மேற்கத்திய சாம்ராஜ்யத்தை, மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்சிடென்டல்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, ஆக்சிடென்டல். கிழக்கத்திய கலாச்சாரத்தை நம்ம ஓரியன்டல்னு சொல்லுவாங்க. ஓரியன்டல் அப்படின்னா பொதுவா மாறாது, கிழக்கத்தியம் அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரியா, அன்சேஞ்சிங் சொசைட்டி, மாறாத சமூகம். நம்ம அதாவது தொன்று தொட்டு நம்ம இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழக்க வழக்கத்தை அப்படியே பிடிச்சிட்டு வரோம் இல்லையா, அதை தான் நம்ம வந்து சொல்றது. சரியா, ஓரியன்டல் டெஸ்பாட்டிசம் அப்படின்னு சொல்றது. இந்திய கலாச்சாரத்தை ஐரோப்பாவிற்கு எடுத்து சென்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிந்தி. ஏன்னா சிந்து இப்பதான் சொன்னோம், சிந்து பகுதியை கைப்பற்றியனாலதான் உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க, சிந்தை தான் முதல் ஆக்கிரமிப்பு செஞ்சாங்கன்னு சொன்னேன். எந்த மன்னர் தோற்கடிக்கப்பட்டார், தாகிர்ங்கிற மன்னர் தோற்கடிக்கப்பட்டார். அப்போ இந்த பக்கம் ஐரோப்பா, இங்க இருக்கு ஐரோப்பா. சரியா, இங்க இருக்கு இந்தியா. நான் உங்களுக்கு நடுவில் சொன்னேன், மிகப்பெரிய நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்ன வருது, த கோல்டன் எரா ஆஃப் இஸ்லாம். இஸ்லாமிய ஆட்சியினுடைய கோல்டன் எரா, மெடிவல்னு சொன்னோமா, இடைக்கால வரலாறுல. சரிங்களா, சோ இவங்க மெடிவல்ல அரேபியர்கள், பாரசீகர்கள், துருக்கியர்கள், பெர்ஷியர்கள், சரிங்களா, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த பகுதியுடைய மிகப்பெரிய ஒரு வணிக ஆளுமையை கொண்டு வராங்க. சரிங்களா, வணிக ஆளுமையை கொண்டு வராங்க. அப்படித்தான் இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ கண்டுபிடிச்ச ஜீரோ. சரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் இதெல்லாம் எங்க போகுது, ஐரோப்பாவுக்கு போகுது. சரிங்களா, அரேபியர்கள். சரிங்களா, சோ அதான் சொன்னேன், இப்படி வணிகத்துல தலை சிறந்து இருந்ததுனாலதான் இந்த இடைப்பட்ட காலத்துல, சரிங்களா, 1000 கூட இல்ல, 500களுக்கு அப்புறம் 600 700 வச்சுக்கோங்க, 700 AD டு சரிங்களா ஆல்மோஸ்ட் ஒரு 1600 வரைக்கும். சரிங்களா, 1600 வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த கடல், சரிங்களா, அரபிக்கடல். ஏன் அரபிக்கடலுக்கு பேர் அரேபியர்கள் கடல் வந்துச்சு, ஏன்னா அரபிக்கடல் வழியா தான் இவங்க எல்லா வணிகமும் செஞ்சாங்க, நிலம் வழியாகவும் சரி கடல் வழியாகவும் சரி. சரிங்களா, நிறைய இது பண்ணாங்க. ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து நம்மளுடைய இப்ப நம்ம பட்டமளிப்பு விழாக்கு இந்த ட்ரெஸ் போடுறோம் இல்லைங்களா, பட்டமளிப்பு விழா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, ஒரு கருப்பு கலர்ல ரோட் போட்டு மேல இங்க ஒரு தொப்பி வச்சு அந்த ஒண்ணு கீழே இருக்கும் இல்லையா, வாட் டு யூ கால் தட், கிராஜுவேஷன் கான்வெகேஷன் டே போடுறோம் இல்லையா. சோ அந்த கான்வெகேஷன் அப்படின்ற அந்த கான்வெகேஷன் ரோப் இருக்கு இல்லைங்களா, அந்த ரோப் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருடைய தான், அரேபியர்களுடைய இதுதான். சரிங்களா, இது வந்து அங்க அரேபியர்களுடைய ஆட்சியில இருந்த காலகட்டத்துல அப்போ வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சரி, இது வந்து ஒண்ணும் இல்லை, இது வந்து மேல இருக்கக்கூடியது புத்தகத்துல பாத்தீங்கன்னா உள்ள நம்ம ஒரு பேப்பர் ரோப், ஒரு நூல் மாதிரி வைப்போம் தெரியுங்களா, எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியுது, அந்த நூல் தான் அது. தலையில வந்து புத்தகத்தை நம்ம தலையில வைத்திருக்கோம், அவ்வளவு கல்வி கத்திருக்கோம் அப்படின்றத இது நிறைய பேருக்கு தெரியாமலே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கலாச்சாரங்கள் அரேபிய ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம மான்சூன் சொல்றோம் இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த பருவக்காற்றுக்கு பேர் மான்சூன் வச்சதும் அரபி சொல்லுதான். சரிங்களா, பல்வேறு அரபி சொற்கள் நம்மளுடைய தெரிந்தும் தெரியாம நம்ம பயன்படுத்திடுவோம். ஜமீன்தாருங்கிறது ஒரு பாரசீக சொல்லுதான், ஜமீன்தார். சரிங்களா, ஜப்தி பண்ணிடுவேன், பந்தோபஸ்து, மாமூல் இருக்கா, மாமூல் தரானா, மாமூல் ட்ரஸ்ட் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பஞ்சாயத்துங்கிறது கூட என்னது, ஆமா. சோ நம்மளே அறியாமலே நிறைய சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா இந்த மெடிவல் அப்படின்னாலே அது வந்து இஸ்லாமியர்களுடைய பொற்காலம்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் வந்து இவங்களை மிஞ்சி சார் நம்ம ஏன் குறுக்க ஒரு ஆளை வச்சிருக்கணும், நம்ம வந்து டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம், இந்தியர்கள் கூட ட்ரேட் ரூட் நமக்கு வைக்கணும், இவங்க மூலியமா என்னது, அதாவது பைபாஸ் பண்றாங்க. இடைத்தரகர்களாக இருந்தவர் தான் அரேபியர்கள், புரியுதா. சோ அப்போ அவர்களை மிஞ்சி நம்ம வந்து கடல் வாணிபத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வேணும், இந்தியாவுக்கு கடல் வழியா போகக்கூடிய ரூட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அரேபியர்களை நாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் என்ன பண்ணாங்க, போர்ச்சுகீசர்கள் என்ன பண்ணாங்க, கடல் வழியாக வழி கண்டுபிடிச்சாங்க, சி ரூட்டை கண்டுபிடிச்சாரு யாரு, 1498ல யாரு, வாஸ்கோடகாம். உங்களுக்கு புரியுதா. சோ அப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சது எப்படி, சிந்து பகுதியை தான் முதல்ல முகமது பின் காசிம் கைப்பற்றினார். அப்ப சிந்து வழியா தான் என்ன போச்சு, எல்லாமே இந்தியர்களுடைய கலாச்சாரம் மேற்கத்திய ஐரோப்பாவிற்கு சென்றது. சரியா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது. புத்த மதம் ஏன் ரொம்ப பாப்புலர் ஆச்சு கேட்டீங்கன்னா, புத்த மதம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெண்களை உள்ள ஈடுபடுத்தியது.
அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தட்டு மக்களுக்கு ஒரு பொதுமான ஒரு மதமாக இருந்தது. கீழ்த்தட்டு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு. அதாவது சாதி பிரிவினை கிடையாது. கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. புத்த மதமும் சரி, சமண மதமும் சரி, கடவுள் இல்லை, சாதி மதங்கள் கிடையாது. சரிங்களா? இப்படி சொல்லும் போது எல்லாராலும் பின்பற்றப்பட்டது. அதனால புத்த மதம் ரொம்ப பரவலா இருக்கு. புத்த மதம் பாத்தீங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னா நாஸ்திக மதங்கள். புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இதுல எது பழசு? which is older? புத்திசம் புத்திசத்துல இருந்து வந்ததா சார் ஜெயினிசம். எப்படிங்க? புத்திசம் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஜெயினிசம் வந்ததுன்னு ஒரு இடத்துல படிச்சேன் சார். புத்திசம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெயினிசம் வந்ததா? யாருக்கு தெரியும் கரெக்டா இந்த பதில்? அவங்க சொன்ன பதில் தான். இது 640 பிசில வந்திருக்கும், இது 583 பிசில வந்திருக்கும். அதனால புத்திசம் 1ஆ ஜெயினிசம் 2ஆ? எத்தனை பேர் இதோட உடன்படுகிறீர்கள்? நல்லா கவனிக்கணும். சரிங்களா? ஜெயினிசம் இஸ் ஃபார் மோர் ஓல்டர் தென் புத்திசம். சரியா? சமண மதம் தான் வந்து பலது. சமண மதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபதேவால இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ரிஷபதேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாகுபலி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பர்ஷவநாதா அப்படின்னு வந்து, சரியா, கடைசியில வந்தவர் தான் மகாவீரர் தான் 24வது தீர்த்தங்கரர். 24வது தீர்த்தங்கரர். இந்த மகாவீரருடன் தொடர்புடைய சமகாலத்தவர் தான் யாரு? கௌதம புத்தரும் மகாவீரரும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவங்க. சரியா? ஒரே காலகட்டம் சார்ந்தவங்க. அப்ப 24வது ஆள் மகாவீரர்னா அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 23 பேர் இருக்காங்கல்ல. அப்ப புத்தர் தான் புத்த மதத்தை தொடங்கினார்னா மகாவீரர் சமண மதத்தை தொடங்கல. சமண மதத்துடைய முதல் துறவியாரு ரிஷபதேவா, பாகுபலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. 23வது பர்ஷவநாதா, நாமிநாதம் சொல்லிட்டு என்னது நிறைய துறவிகள், அதாவது தீர்த்தங்கரல் வருவாங்க. 24 தீர்த்தங்கர். அப்போ எது ஓல்டர்? சமண மதம் தான் ஓல்டர். சமண மதம் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மதம். சரிங்களா? சமண மதம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான மதம். சோ இந்த காலகட்டத்துல அது உச்சத்தை அடைஞ்சது. இட் ரீச் ஜெனித், பீக் அடைஞ்சது. சரியா? மகாவீருடைய காலகட்டத்துல. சரிங்களா? ரைட், ஓகே. சோ அதனால நீங்க இனிமேல் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். புத்தர் சொன்னது என்ன? 4 உண்மைகள், எண்வழி பாதை. மகாவீரர் சொன்னது என்ன? 3 ரத்தினங்கள், 3 ரத்னா, 3 ரத்தினங்கள், 5 சத்தியங்கள். 3 ரத்தினங்கள், 5 சத்தியங்கள். இது 4 உண்மைகள், 8 பாதை, எண்வழி பாதை. சரிங்களா? புத்த மதம் சொல்லக்கூடிய, புத்தரை பத்தின வரலாறு சொல்லக்கூடிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகா. புத்த மதத்துடைய நூல்கள் எது? பிதகா. 3 பிதகா. வினய பீடகா, சுத்த பீடகா, அபிதம பீடகா. சரிங்களா? புத்த மதத்துக்கு மொத்தம் 4 மாநாடுகள் நடந்திருக்கு. சமண மதத்துக்கு மொத்தம் 2 மாநாடுகள் நடந்திருக்கு. ஜெயின் கவுன்சில் வந்து 2 மாநாடுகள். அந்த 4 மாநாடுகள்ல முதல் மாநாடு வந்து நடத்தினது யாரு? முதல் மாநாடு நடத்தினது வந்து அஜாத சத்ரு. இரண்டாவது மாநாடு நடத்தினது யாரு? இரண்டாவது மாநாடு நடத்தினது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு, சொல்லுங்க. காலசோகர் நடத்தியிருப்பாரு. 3வது மாநாடு நடத்தினதுதான் யாரு? அசோகர். 4வது மாநாடு நடத்தினது, கடைசி மாநாடு நடத்தினது யாரு? காஷ்மீர்ல யார்? அவர் பேர் என்ன? குஷான்ஸ்ல தான் யாரு? கனிஷ்கர் நடத்தியிருப்பாரு. காஷ்மீர்ல. சோ 4 மாநாடுகள். சரியா? 4 மாநாடுல தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டே வரும் எக்ஸாம்ல. சரிங்களா? அந்த 4 மாநாடுகள் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த சமண மதத்துக்கு 2 மாநாடு நடந்திருக்கு. எத்தனை மாநாடு? 2 மாநாடுகள் நடந்திருக்கு. சரிங்களா? 2 மாநாடுகள். 2மே பாத்தீங்கன்னா நாஸ்திக மதம் தான். கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய மதங்கள் தான். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த
ஆஹ் சமண மதத்துக்கு வந்து புனித நூல்கள்னா அங்கம் உபாங்கம். அங்கம் உபாங்கம். எப்படி இங்க ஜாதகா பீடகா அப்படின்ற மாதிரி இங்க அங்கங்கள் உபாங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உப அங்கங்கள், தமிழ்ல வந்து உப அங்கங்கள், அங்கங்கள் உபாங்கங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். சரியா? புத்த மதம் எப்படி பிரிஞ்சது? புத்த மதம் வந்து கனிஷ்கருடைய காலகட்டத்துக்கு பிறகு சரிங்களா எப்படி பிரிஞ்சதுன்னா ஹீனாயானா மகாயானா அப்படின்னு சொல்லி ஹீனாயானா மகாயானா. ஹீனாயானாங்கிறது வந்து புத்தரை வந்து ஒரு சிம்பிளா பார்ப்பாங்க. அவர் ஒரு மனுஷன் வாழ்ந்தாரு சரியா அப்படி பார்ப்பாங்க. ஆனா மகாயானால அவரை வந்து கடவுளை பார்ப்பாங்க. ஹீஸ் வொர்ஷிப்ட் அஸ் அ டெய்டி காட் மகாயானால. சரியா? ஹீனாயானாங்கிறது சின்ன, ஹீனானா சின்ன, யானம்னா வண்டி, சின்ன வண்டி பெரிய வண்டி, லெசர் வெஹிக்கிள் பிகர் வெஹிக்கிள். சரியா? ஹீனாயானா மகாயானா சிம்பிள் காட். இது எப்படி பிரிஞ்சது? சமண மதமும் பிரிஞ்சிச்சு. சமண மதமும் இந்த காலகட்டத்துல சரியா மௌரியர் அசோகருடைய தாத்தா சமண மதத்தை பின்பற்றியவர். சரியா? அசோகருடைய தாத்தா யாரு? சந்திரகுப்த மௌரியா. மௌரிய வம்சத்தை தோற்றுவிச்சவர் யாரு? சந்திரகுப்த மௌரியர். அவர் வந்து சமண மதத்தை பின்பற்றி அவர் தமிழ்நாட்டுக்கு மேல கர்நாடகாவுக்கு வந்து அங்கதான் அவர் இறந்து போறாரு. சமண முறையில இறந்து போறாரு. சரியா? உண்ணா சாப்பிடாம கொள்ளாம இருந்து இறந்து போவாங்க. அப்படிதான் இறந்து போறாரு. அப்படிதான் தமிழ்நாட்டுக்கும் சமண மதம் வந்தது. சரிங்களா? தமிழ்நாட்டுக்கும் சமண மதங்கள் வந்தது. சரிங்களா? சமண மதம் வந்துதான் முதல்ல தமிழகத்துக்கு வந்த நாஸ்திக மதம். சரிங்களா? அதனாலதான் நமக்கு வந்து திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா சமண மதம் தான். திருவள்ளுவர் சமண துறவின்னு சொல்லுவாங்க. நாலடியார் 17 மேற்கணக்கு நூல்கள் பாக்குறோம் இல்லையா? 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 மேற்கணக்கு நூல்கள் நம்ம என்ன பார்ப்போம்? 17 மேற்கணக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அகம் புறம் சொல்லி 2 கதைகள் தான் இருக்கு. ஒண்ணு காதலை பத்தி பேசுவோம், இல்லைன்னா சண்டையை பத்தி பேசுவோம். சரியா? 17 கீழ்கணக்கு நூல்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பத்தி பேசுது? அறநூல்கள்னு சொல்லுவோம். எது சரி, எது தப்பு, எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்கள். அப்ப எப்படி திடீர்னு வந்து நன்மை தீமை பத்தி பேசுற லவ்வா ஃபைட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த மக்கள் திடீர்னு நல்லது கெட்டது எப்படி பேசுறாங்க? அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இவங்களும் பாருங்க புத்த மதமும் சங்கங்கள் எழுப்பி புத்த மதத்தை வளர்த்திருக்காங்க. 4 சங்கங்கள் நடந்துன்னு சொன்னேன் இல்லையா? சமண மதமும் 2 சங்கம் நடந்திருக்கு. ஏன் தமிழும் தானே சங்கம் தோற்றி தான் தமிழும் வளர்த்தாங்க. முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம் தோன்றி தமிழ் வளர்த்தது யாரு? அப்ப இந்த சங்கத்தை உருவாக்குறதும் கூட என்னது? பௌத்த மதத்துடைய சமண மதத்துடைய தாக்கங்கள் தான். சரியா? நாலடியாரா இருக்கட்டும் சரிங்களா, நாலடியார், திருக்கடிகம், திருக்குறள் சரிங்களா, இது எல்லாமே யாருடைய தாக்கங்கள் தான்? சமண மதத்துடைய தாக்கம். எல்லாம் சமணத்தான். நீங்க ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்கு இல்லையா? ஐம்பெருங்காப்பியங்கள் இந்த அதே காலகட்டத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி 5மே என்ன நூல்? ஒன்னும் பௌத்த நூலா இருக்கும், இல்லைன்னா சமண நூலா இருக்கும் இல்லையா? அப்போ இதுல இருந்தே தெரியுது இல்லையா? சோ அந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து அவர் கிமு 300 வந்திருப்பார். 300 BC-ல அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கதான் இறந்து போயிருப்பார். பெருமையா வடநாட்டுல ஒரு பஞ்சம். இப்ப எப்படி பொழப்பு தேடி வட இந்தியர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க? வட இந்தியர்கள் இங்க வந்துருக்காங்க. அப்படி வந்து கர்நாடகால செட்டில் ஆயிருக்காங்க. சரியா? கர்நாடகால ஸ்ரவண பெலகோலாங்கிற ஒரு மலை பிரதேசத்துல என்ன பண்ணிருக்காங்க? அவங்க செட்டில் ஆகி இப்பயும் அங்க இருக்கு. இப்பயுமே பாத்தீங்கன்னா அங்க வந்து சமண மடம் இருக்கு. சரியா? ஸ்ரவண பெலகோலா இப்படித்தான் வந்து என்ன பண்ணாங்க? வந்தாங்க. சரி? அப்படி வந்து இங்க வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வட இந்தியால இருந்த சமண மக்கள் வந்து அவங்க ரொம்ப லீனியண்டா போயிட்டாங்க. சரியா? தென்னிந்தியாவுக்கும் செட்டில் ஆன சமண மக்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. இப்படி மகாவீர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நாங்க பின்பற்றோம் அப்படின்னு. அப்ப வட இந்தியால இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னவா மாறினாங்க? அவங்க ஸ்வெத்தம்பரா அப்படின்னு மாறிட்டாங்க. தென்னிந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆனவங்க வந்து அவங்க என்னது? ஸ்வெத்தம்பரா திகம்பரா அப்படின்னு மாறிட்டாங்க. திகம்பரா இவங்க வந்து எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னா ட்ரெஸ் கூட போட மாட்டாங்க. வானத்தையே ஆடையாக அணிந்தவர்கள். ஸ்கை கிளாட். இவங்க வந்து என்னது? வெள்ளை ஆடை அணிபவர்கள், ஒயிட் கிளாட். சோ இப்படிதான் வந்து சமண மதத்துல 2 பிரிவுகள் ஏற்பட்டுச்சு. என்ன ஸ்டெல்லா மேடம் சொல்லுங்க, கை தூக்குறீங்க? ஸ்வெத்தம்பரா, திகம்பரா. சோ தமிழகத்துல சங்ககாலம் அப்படின்றது கூட என்னது? சமண மதத்துடைய ஆதிக்கம் தான். கடைசியா தமிழகத்துல சமண மதம் முடிவுக்கு வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா, சமண மதம் பௌத்த மதம் முடிவுக்கு வந்து காரணம் பாத்தீங்கன்னா கிபி 600 700களில் பாத்தீங்கன்னா சவணன் ரீடிங். அப்போ கிமு 300ல இருந்து கவனிச்சிங்களா? கிமு 300ல தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. கிமு 300ல இருந்து கிபி 700களில் நம்ம படிச்சிருப்போம். தமிழ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லயே கொடுத்திருக்காங்க. கூன் பாண்டியன் இல்லையா? கூன் பாண்டியன் அப்படின்ற, ஆமா, யார் அவர் பேர் என்ன? பாண்டிய அரசன். யார் பேரு?
ஹரிகேசரி அப்படின்ற மன்னன், ஹரிகேசரிங்கிற மன்னர் என்ன பண்ணிருப்பாரு, இங்க தமிழகத்துல வந்து சைவமா வைணவமா அப்படின்ற ஒரு போட்டி எழுந்துருச்சு. சரியா, அதாவது பட்டையா நாமமா அப்படின்ற மாதிரி, யாரு சிவனா விஷ்ணுவா அப்படின்ற வரும் பொழுது முதல்ல சமணத்தை எதிர்த்தாங்க. சமணத்தை எதிர்த்து 6000த்துக்கும் மேற்பட்ட சமண துறவிகளை கழுவிலேற்றினார். கழுமரம் அப்படின்னு சொல்லி ஒரு மரம், அந்த மரத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க. இந்த மாதிரி அது உடம்பு வழியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 நாள் 5 நாள் என்ன பண்ணும், உடம்பு வழியா கீழே ஆசன வாயிலிருந்து தலை வழியா கால் வழியா முதுகு வழியா அந்த குச்சி வெளில வந்துடும். அது ரொம்ப ஸ்லோ அண்ட் பெயின்ஃபுல் டெத். சரியா, இதுதான் வந்து இந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான க்ரூயல் பனிஷ்மெண்டாக, ஒண்ணு மதம் மாறியா, சமண மதத்தை விட்டுட்டு ஒண்ணு சிவான்னு சொல்றியா இல்ல விஷ்ணுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க, சமண மதம் அப்படின்ற மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜீனோசைடு நடத்திருக்கிறாரு. நம்ம ஸ்கூல் புக்ல அது அழகா மென்ஷன் பண்ணிருக்கோம். இட்ஸ் ஜீனோசைட். சரியா, க்ரூயல் ஜெனசைட். ஜெனசைட்னா என்ன, ஒரு இனத்தையே கொல்வது, அதுதான் ஜெனசைட். ஸோ ஜெனசைடை வந்து நடத்தியிருக்கிறார் பொன் பாண்டியன். இது நமக்கு வரலாற்றுல தெரிஞ்சது, தெரியாம எவ்வளவு. இப்படித்தான் தமிழகத்துல என்ன முடிந்தது, சமண மதத்துடைய ஆதிக்கம் வந்து தமிழகத்துல முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன மாறிடுச்சு, சைவமா வைணவமா அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இதைத்தான் நம்ம வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள், இதை வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள், அதாவது நம்ம தமிழ் இதை வந்து பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம், பக்தி காலம்னு சொல்லுவோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்படி தமிழ்ல, உங்களுக்கு தமிழ்ல சங்க இலக்கியங்கள் படிப்பீங்களே, சங்க இலக்கியம் எப்படி படிப்பீங்க, முதல்ல சங்க காலம். சரியா, இந்த காலத்துல வந்து 17 மேற்கணக்கு. சரியா, அதுக்கப்புறம் அறகாலம். சரியா, அது கீழ்கணக்கு. அதுக்கப்புறம் என்ன படிப்பீங்க, காப்பிய காலம். சரியா, காப்பிய காலமும் சமண காலம் தான், சமண புத்தங்க. அதுக்கப்புறம் அடுத்து படிக்கக்கூடியது என்னது, பக்தி இலக்கியம். சரியா, பக்தி இலக்கியத்துக்கு அப்புறம் படிக்கக்கூடியது சிற்றிலக்கியம். இப்படிதானே வருது. இதை போய் கரெக்டா பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் ஃபுல்லாவே எப்படி வருது, அது அப்படியே ஹிஸ்டரி கூட மேட்ச் ஆகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு, ஹிஸ்டரி கூட மேட்ச். அப்ப பக்தி காலம் தொடங்கியவன சமணமா சைவமா வைணவமா, நாயன்மார்களா ஆழ்வார்கள். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. யார் அடிச்சுக்கிட்டாங்க, சைவர்களும் வைணவர்களும் அடிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா, இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் இது நடந்திருக்கு. சரிங்களா, அப்போ புத்த மதம் வந்து பாப்புலர் ஆனதுக்கான காரணம் என்ன, புத்த மதம் இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புத்த மதம் வந்து இட்ஸ் வெரி டவுன் ட்ராடன் ஐடியாலஜி. சரி, இட்ஸ் டவுன் ட்ராடன் ஐடியாலஜி. எல்லா மக்களும் சமம். பசுவை முதல்ல கொல்லக்கூடாது, அது விவசாயத்துக்குரியதுன்னு முதல்ல அகிம்சையை சொன்னவரே புத்தர் தான். அதை பின்னாடி என்ன பண்ணாங்க, கிமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து ஆரியர்களும் மாமிச உண்ணிகளாக தான் இருந்தாங்க. கிபியில தான் என்ன மாறினாங்க, கிபியில தான் கிறிஸ்து பிறந்த பின்புதான் என்னது, பசுவதை செய்யக்கூடாது, மாமிசம் புலால் உண்ணக்கூடாதுங்கிற மனநிலைக்கு வராங்க. புலால் உண்ணாமை, திருக்குறளை பாருங்க, புலால் உண்ணாமையை சொல்லியிருப்பான். புலால் உண்ணாமல் இருப்பது வந்து என்னது, ஏன்னா ஏன் அவங்க ட்ரெஸ் போடல, திகம்பரா ஏன் சட்டை போடல, ஏன்னா பருத்தி ஒரு செடி உயிர், அது உயிர்னு பறிக்கும் போது அந்த உயிருக்கு வலிக்கும் சொல்லிதான் அவங்க ட்ரெஸ் போடல. சரியா, இதனாலதான் அவங்களுடைய, அதை சொன்ன திகம்பரா, தேவர் வெரி வெரி ஸ்ட்ரிக்டா வந்து அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள். யாரே சமணர்கள். இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ரிலிஜன் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ குப்தாவை சம்பந்தப்பட்டதுல எது ரொம்ப தவறான கூற்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிசனர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர் சந்திரகுப்தா. இல்ல, ஹரிசனர் யாருடைய அவைப்புலவர், சமுத்திரகுப்தருடைய அவைப்புலவர். அவர் தான் அலகாபாத் உன நட்டிருப்பாரு, படிச்சிருக்கோம் இல்லையா. ஆமா. ஸோ இது வந்து சப்ஜெக்ட்ல கவர் ஆகல. ரைட்டு, இது என்னது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாம், இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மௌரிய சாம்ராஜ்யம் எப்படி முடிவுக்கு வந்தது, மௌரிய சாம்ராஜ்யம் வந்து கடைசியா பிரகத்ரதன் 180 கிமு 183 பிரகத்ரதன்ங்கிறவர் தான் கடைசி மௌரிய சாம்ராஜ்யத்துடைய கடைசி அரசர். பிரகத்ரதன் இவர் யாரால கொல்லப்பட்டிருப்பா, அவருடைய சொந்த தளபதி புஷ்யமித்ர சுங்கா அப்படின்ற ஒரு பிராமண தளபதி. இவரை பிரகத்ரதனை கொன்னு, சரியா, சுங்க வம்சத்தை தோற்று வச்சிருப்பார். சுங்கா எம்பையரை தோற்று வச்சிருப்பார் புஷ்யமித்ர சுங்கா. இப்படிதான் மௌரிய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வருது. சரியா, சோ அசோகருடைய நான் வயலன்ஸ் இதெல்லாம் தான் அந்த ராணுவத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா அசோகர் இந்தியா ஃபுல்லா பிடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் பிடிக்க ஒண்ணும் இல்லை. பிடிக்கணும்னா அப்படி தாண்டி தாய்லாந்து கம்போடியான்னு போயிருக்கணும், இல்லைன்னா இங்கிட்டு போனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போயிருக்கணும். இந்தியா ஃபுல்லாத்தையும் அவர் ஆட்சி செய்த பகுதி 5 லட்சம் சதுர கிலோமீட்டர், 5 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா, 5 lakhs 5 million
50 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரியா? 50 லட்சம். இப்ப இருக்கிற இந்தியா எவ்வளோ? 3.2 மில்லியன் தான். 32 லட்சம் தான் இப்ப இருக்கிற இந்தியா, காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும். அப்ப இப்ப மோடி ஆட்சி செய்யறதை விட இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்காரு? 18 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆட்சி பண்ணிருக்காரு அசோகர். ஆனா அப்படி ஆட்சி செய்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு அசோகருடைய காலகட்டத்துல அவர் ஆட்சி கீழே வரல. சரியா? தமிழ்நாடு வாஸ் செப்பரேட் கண்ட்ரி. ஏன்னா அவருடைய கல்வெட்டுகள், அசோகர் கல்வெட்டுகள் தெளிவா சொல்லுது, என்னுடைய நாட்டுக்கு கீழே சத்தியபுத்திரன், சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு 4 அரசர்கள் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. இதுல சத்தியபுத்திரன் என்று நம்ம அவர் குறிப்பிட்டது யாரா இருந்திருக்கலாம்? அதியமானா இருந்திருக்கலாம். தகடூரை ஆட்சி செய்த அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தாரு இல்லையா? யாருக்கு? திருவள்ளூருக்கா? ஔவைக்கு. ஆமா, சரி, ஓகே. பரம்பமலை ஆட்சி செய்தவர் யாரு? பாரி. கொல்லிமலை ஆட்சி செய்தவர் வல்வில் ஓரியா? வெரி குட். முகமது கவான் யாரு? முகமது கவான், see he is a very important prime minister who introduced gunpowder in India. இந்தியால முதல்ல வந்து கன் பவுடர் இந்தியால இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரே வெளிநாட்டுக்கார இந்திய பிரைம் மினிஸ்டர். சரியா? அவருடைய ஆட்சி யாருடைய ஆட்சி இருந்தாரு? முகமது ஷா 3 அவருடைய ஆட்சி காலத்துல இருந்திருப்பாரு. 3ஆம் முகமதுடைய ஆட்சி காலத்துல இருந்திருப்பாரு. சரியா? மூன்றாம் முகமதுடைய ஆட்சி காலத்துல இருந்திருப்பாரு. இதுல நிறைய சேஞ்ச் ஆஃப் நேம் கொடுத்துருக்கான். இது கொஞ்சம் கொஸ்டின் டஃபா இருக்கு. இது ஆர்கியாலஜிக்கல் கொஸ்டின்னால இது உங்களுக்கு இருக்கு. அவர் பிறகு 3ஆம் முகமது ஷாவுடைய அவரே அவரை கொண்டு இருப்பார். சரி, யாரா? முகமது கவான. சரியா? அது வந்து ஒரு உள்நாட்டு பூசல்ங்கிறதுனால கொண்டு இருப்பாங்க. ரைட், ஓகே. ஸோ சிந்து சமவெளியுடைய பரப்பளவுல எது வரல? கங்கை வராது. ஏன்னா சிந்து சமவெளி வந்துட்டு சிந்து சமவெளி தான் வரும், கங்கை வராது. சிந்து சமவெளி இருக்கக்கூடிய நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்க பார்க்கலாம்? சிந்து சமவெளி இருக்கக்கூடிய நகரங்கள் பார்க்கும்போது ராஜஸ்தான்ல வந்து கலிபங்கன், கீழே சிந்து பகுதியில மொஹஞ்சதாரோ. சரியா? ராவி நதிக்கரையில ஹரப்பா. சரியா? பலூச்சிஸ்தான்ல ஒரு குட்டி கிராமம் மெஹர்கர்ங்கிற கிராமம். இது வந்து ப்ரீ ஹரப்பன், ஹரப்பாவிற்கு முந்தைய காலகட்டத்தை சார்ந்தது. சிந்து சமவெளிக்கு முந்தைய காலகட்டம் சார்ந்த முதல் கிராமம், இந்தியாவுடைய மிக பழமையான கிராமம் மெஹர்கர். அங்கதான் பல்லை துளையிட்ட கடவாப்பல்ல சொத்த பல்ல தோண்டி எடுத்திருக்கிறான். எலும்புக்கு மண்டை ஓட்டுல தெரிஞ்சிருக்கு. பல்லை துளையிட்டதற்கான சான்று வந்து எங்க கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் டென்டல் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா எங்க நடத்திருக்கான்? மெஹர்கர் கிராமத்துல நடத்திருக்கான். சரியா? கலிபங்கன் வந்து ராஜஸ்தான்ல. அடுத்து வந்து தோலோவிரா, லோத்தல், சுர்கோத்தடா, லோத்தல் முதல் துறைமுக நகரம் சுர்கோத்தடா. சரியா? அடுத்தது இதெல்லாம் குஜராத் சுத்தி இருக்கு, இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் குஜராத். அடுத்து ஹரியானால வனவலி. ஹரியானால என்ன இருக்கு? வனவலி அப்படின்ற ஒரு நகரம். தொல்கலம், கீழடி போல இதெல்லாம் கீழடி. வட இந்தியாவோட சிந்து சமவெளி வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அப்புறம் பஞ்சாப்ல ரூபார். சரியா? பஞ்சாப்ல ரூபாப். அப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இதுக்கு கங்கைக்கு சம்மந்தம் இருக்கா? கங்கை ஆத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்ல. இதெல்லாம் என்னது? இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அண்ட் பார்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தான்ல தான் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? இந்தியாவுடைய பாகிஸ்தானுடைய பார்டர் சிந்து நதிகளை ஒட்டி தான் இதெல்லாம் இருக்கு. இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கங்கை சமவெளிக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால இது வந்து என்னது? நாட் கரெக்ட். இந்தியாவில வந்து மதச்சார்பின்மையை, சமய சார்பின்மையை வந்து என்ற கருத்தினை புகுத்தியவர் யாரு? நேரு. சரியா? அந்த வார்த்தை வந்து இது பாலிட்டி, இதனால இருக்கட்டும், நம்ம இங்க பார்த்துட்டோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செகுலரிசம் அப்படின்ற வார்த்தையை வந்து எப்போ இடம்பெற்றது? சுதந்திரம் அடையும் போது இல்லை. அது வந்து 42வது சட்டத்திட்டத்தில் தான் கொண்டு வராங்க. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல யார் கொண்டாரா? இந்திரா காந்தி அம்மா கொண்டாராங்க.
இந்திரா காந்தி? 1976. வெரி குட். 1976. சரியா? வெரி குட். சிந்து சமவெளியில which language was identified to locate the Indian solution within the boundaries of British India? பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான். வெள்ளைக்காரன் முதல்ல இந்தியாவுக்குள்ள வந்தோடனே 1784 வங்காள ஆசிய சமூகம் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு வாரன் ஹேஸ்டிங்குடைய காலகட்டத்துல ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. சரியா? ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இந்த வாரணாசியுடைய மனநிலை என்னவா இருந்ததுன்னா, இந்தியர்கள் ஆட்சி பண்ணணும்னா இந்தியாவை ஃபர்ஸ்ட் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? இந்தியாவை ஆட்சி பண்ணணும்னா இந்த ஓரியன்டலிசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓரியன்டலிசம் என்ன சொன்னேன்? கிழக்கித்தியவாதம். கிழக்கித்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது அவங்களுடைய மனநிலையா இருந்துச்சு. அப்ப இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன இந்தியர்களுடைய பழமை எப்ப, எங்க, இவங்களுடைய ஆரிஜின் எங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ணணும்னா என்ன கிடைக்கும்? வட இந்தியாவில மிக பழமையான மொழி அப்படின்னா சான்ஸ்கிரிட் தான். அப்ப சான்ஸ்கிரிட் புத்தகங்களா எடுத்து ராமாயணம், மகாபாரதம், மனுஸ்மிருதி, சரியா, உபநிடதங்கள், இந்த மாதிரி என்ன சான்ஸ்கிரிட்ல என்னென்னலாம் பழைய புத்தகம் கிடைக்குமோ, பழைய ஓலைச்சுவடி கிடைக்குமோ அது எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. யார் ஆராய்ச்சி பண்ணா? இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்றவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. சரியா? அது ஒரு சமூகம், வங்காள ஆசிய. அப்படிதான் இந்தியாவுடைய வட இந்தியா அப்படின்னா என்ன, இந்தியாவுடைய பழமை எல்லாத்தையுமே தெரிய வந்தது. அப்ப இப்ப நம்ம படிக்கிற வரலாறு எல்லாம் யார் சொன்னதுதான்? நமக்கு வெள்ளைக்காரன் நம்மளை பத்தி ஆராய்ச்சி பண்ணி சொன்னதுதான். அதுல ஒரு குரூப் எது, இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால்ல ஒரு குரூப் மட்டும் தனியா வந்துருச்சு. சரியா? ஒரு குரூப் மட்டும் தனியா. அது என்ன, இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு சான்ஸ்கிரிட்ட மட்டும்தான் எடுத்து படிப்பீங்களா? சான்ஸ்கிரிட் பத்தி படிச்சா ஒன்லி வட இந்தியா தான் நமக்கு தெரிய வருது. அப்ப தென்னிந்தியாவில பழசன் போனீங்கன்னா அது சான்ஸ்கிரிட் இல்ல, வேற ஏதோ ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க, ஒரு குரூப் மட்டும் அதை பிரிஞ்சு வராங்க. அந்த குரூப் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழகத்துல தமிழ் மொழியை பத்தி ஆராய்ச்சி பண்ணி தென்னிந்தியா வேற வட இந்தியா வேறன்னு சொல்லி முதல்ல எடுத்து சொன்னவர் யார்? அது பிரான்சிஸ் எல்லிஸ். யாரு? 1816 எல்லிஸ். பிரான்சிஸ் எல்லிஸும் அவரும் வேற யாரு? பிரான்சிஸ் எல்லிஸ் என்ன பண்ணாரு? கேல்ட்வெல்லும் பிரான்சிஸ் எல்லிஸ் இவங்க ரெண்டு பேர் தான் திராவிடத்தை பத்தி என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க. திராவிட சங்காத்தா அப்படின்ற அந்த சொல்ல கொண்டு வந்தது யார்? இவங்க தான். அது எங்க இருந்ததுன்னா சான்ஸ்கிரிட் பாஷையில இருந்த சொல்லுது. தமிழத்தான் அவங்க திராவிடம்னு சொன்னாங்க. சரியா? தமிழ் வேற திராவிடம் வேற, ரெண்டும் ஒண்ணுதான். அது மருவிய சொல். சமஸ்கிருதத்துல வட இந்தியாக்காரன் நம்ம எப்படி வட இந்தியாவில போன நம்ம என்ன சொல்லுவான், நம்மள மதராசிம்பா. வட இந்தியால யாரு இருந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க? வடக்குன்னு. அந்த மாதிரி மருவிய சொல் தான் திராவிடன். தமிழண்டா அப்படின்னா அவன் திராவிடன் என்ன பண்ணிட்டான்? திராவிடன் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து அந்த சான்ஸ்கிரிட்ல இருந்த அந்த வேர்டை அப்படியே நமக்கு அவர் வச்சுட்டார். யாரு? கால்டுவெல் வச்சுட்டார். சரியா? அப்போ தமிழ் மொழி வேற, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமொழி வேற அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கோட்டை போட்டவர் யாரு? கால்டுவெல்லும் எல்லிஸும் தான். சரியா? இப்படிதான் இந்த வங்காளாசி சமூகம் தான் எதுக்கு வந்ததே? இந்தியர்களை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக வந்தது. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது? பிரிட்டிஷ் இந்தியாவில முதல்ல எந்த மொழியை வச்சு இந்தியர்களை அடையாளப்படுத்திருக்காங்க? அதுதான் இங்க கேக்குறான். இந்திய நாகரிகத்தை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன தேவை? முதல்ல சான்ஸ்கிரிட் தான் தேவை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களே தான் எல்லா தொல்பொருள் ஆராய்ச்சி செய்வதற்குன்னு தனியா ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அதுதான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு உருவாக்குனாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? இந்தியாவை மெஷர் பண்றதுக்கு எது உயரமான இந்தியா, எது ரொம்ப உயரம் கம்மியான இந்தியான்னு சொல்லி இந்தியாவை மெஷர் பண்றதுக்கு, சரியா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒன்று உருவாக்குனாங்க. சரியா? எல்லாம் இதுல ஆரம்பிச்சு இந்த ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால ஒருத்தர் வேலை பார்த்தவர் தான் எவரெஸ்ட், ஜார்ஜ் எவரெஸ்ட்னு ஒருத்தர். அவர் போய் தான் என்ன பண்ணாரு, கீழே சென்னையிலிருந்து 15 வருஷம் அளக்குறாங்க. யானையெல்லாம் வச்சுக்கிட்டு டேப் எடுத்துட்டு அளந்துட்டு போறாங்க இந்தியாவை. சென்னையில இருக்கக்கூடிய ரெட் ஹில்ஸ்ல இருந்து போறாங்க அவங்க. அங்கிருந்து மெஷர் பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் எங்க போய் முடியுது அவங்களோட பயணம்? எவரெஸ்ட்லவே முடியுது. அதனாலதான் எவரெஸ்ட் தான் இந்தியாவுடைய அப்புறம் உலகத்துடைய மிக உயரமான சிகரம்னு அவரை கண்டுபிடிச்சாரு. அதனால அந்த பேர் அவருக்கே வச்சுட்டாங்க.
ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து வந்தவர் தான் பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்திருப்பாரு. சரிங்களா? ஃபைனலா சர்ஜான் மார்ஷல் வந்திருப்பாரு. சர்ஜான் மார்ஷல் 1921 தொல்பொருள் ஆராய்ச்சி செய்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இது எல்லாத்தையும் தோண்டி எடுத்தார். அப்படி தோண்டி எடுக்கும் போது இந்தியாவுடைய வரலாறு இன்னும் பழசு. எழுத படிக்க தெரிஞ்சவங்க, வீடு கட்டி வாழ்ந்தவங்க, 5000 வருஷம் பழமையானவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிந்துச்சமன் நாகரிகத்தை தோண்டி எடுத்தாங்க. இன்னையோட 103 வருஷம் ஆகுது. இதோட எத்தனை வருஷம் ஆகுது? சிந்துச்சமணி தோன்றெடுக்கப்பட்டு 103 ஆண்டுகள். அப்போ இந்திய வரலாறை நமக்கு எடுத்து கொடுத்ததே வெள்ளக்காரன் தான். நம்மளை பத்தி படிக்கணுங்கிறதுக்காக ஆராய்ச்சி செய்து பிறகு அவனை தோற்றுறதுக்கு அப்புறம் நம்ம அந்த டேட்டாவே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். சரியா? ரைட். இது புக் இல்லாதது. சோ இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப புத்திசாலியான கேள்விகள், ரொம்ப கஷ்டமான கேள்வியும் கூட. அக்பருடைய ஆட்சியில பாத்தீங்கன்னா காலவரிசை கேட்போம். தீன் இலாஹி எப்போ பரவப்பட்டது? இபாதத் கானா எப்போ தொடங்கப்பட்டது? இபாதத் கானா எதுக்காக உருவாக்கப்பட்டது? சமய கருத்துரையாடலுக்காக. சரியா? மதம் சம்பந்தப்பட்ட நீயானா போட்டி தான் இபாதத் கானால உருவாக்கப்பட்டது. இங்க பேசினதுக்கு அப்புறம் தான் அவர் தீன் அல் தனியா அவர் மதத்தை உருவாக்குனார். அப்ப 4க்கு அப்புறம் தான் 3 வரும். ஈஸியா வச்சுக்கலாம். 4க்கு அப்புறம் 3, இது ஒண்ணுதான் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கா? ரைட். அதுக்கப்புறம் மால்வாவை படையெடுத்து வந்தது யாத்திரிகர்கள் வரியை அழிச்சது. இது வரிசையா அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி அக்பர் செய்த ஒரு போர் என்ன? ரஜபுத்தனர்கள் எதிராக ஒரு போர் செஞ்சிருப்பாரு. அது என்னது? பேட்டில் ஆஃப் ஹல்திகத்தி. சரியா? பேட்டில் ஆஃப் அக்பருடைய காலகட்டத்தில் 2 போர் தான். அக்பருடைய காலகட்டத்தில் 2 போர் தான். ஒண்ணு இரண்டாம் பானிபட் போர், ஃபர்ஸ்ட் 1526. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 1556. ஹுமாயூன் இறந்த உடனே அடுத்த வருஷமே, அந்த வருஷமே. அதுக்கப்புறம் 1761 தேர்ட் பேட்டில். 3, 2, 1 3 பானிபட் போர். ஒரே இடத்துல 3 போர் நடந்தது பானிபட்ல மட்டும்தான். சரியா? அதுல 1556 அக்பர், இது பாபர். சரியா? ரைட். சோ அக்பர் செய்த இன்னொரு போர் பாத்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஹல்திகத்தி, ஐ சப்போஸ் 1575. பேட்டில் ஆஃப் ஹல்திகத்தி 76, 1876. 75 இல்ல 76 போட்டுக்க. 1876. 2 போர் தான். சரியா? ஈஸியா வச்சுக்கலாம். 56, 76. டெல்லியுடைய சுல்தான்கள் என்னவென்று அழைக்கப்பட்டார்கள்? அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார்கள். அஸ்வபதி. இந்தியருடைய காலகட்டத்துல எப்போ விதவை தீக்குளித்தல் அப்படின்றது ஏற்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. குப்தருடைய காலகட்டத்துல. ஏன்னா குப்தருடைய காலகட்டம் இந்த புத்த மதத்துடைய, சமண மதத்துடைய வீழ்ச்சியாக கூட பார்க்கலாம். அதே மாதிரி பிராமணர்களுடைய எழுச்சியாக கூட பார்க்கலாம். நான் சொல்லியிருப்பேன், பொலிட்டிக்கலி குப்தன் ஏரா இஸ் அ கோல்டன் ஏஜ், பட் சோஷியலி இட்ஸ் அ டார்க் ஏரா. சமூக அடிப்படையில என்னது? இட்ஸ் அ டார்க் ஏரா. சாதி மதங்கள் வேறுபாடு, இதெல்லாம் வர்ணாசிரமம், இந்த கொள்கையெல்லாம் வட இந்தியால வந்ததுக்கான காரணம் குறிப்பா இந்த கந்துவெட்டி அப்படின்ற அந்த முறை வந்தது. இதெல்லாம் யாருடைய காலகட்டம்? குப்தாவுடைய ஏராளதான். உசூரி, கந்துவெட்டின்னு சொல்றோம் இல்லையா, உசூரி, இந்த காலகட்டம் வந்தது யாருடைய காலகட்டம்? எக்ஸாக்ட்லி. ஸோ இதுவும் நம்ம ஆப்போசிட் இங்க பாக்குறச்ச குப்தர்கள் தான். மவல் அப்படின்னா என்ன? சரியா? மாவல் அப்படின்னா சன்செட், சூரியன் மறையும் பகுதி. பாருங்க, யாருடைய who was Vijayanagar empire when Goa occupied by Portuguese? கிருஷ்ணதேவராயர். பார்த்தோம் இல்லையா? ஜொரப் கானா அப்படின்னு என்ன? நாணயசாலை. சிந்து சமணி மக்களுடைய முதன்மையான தொழில் எது? விவசாயம். தபாக்கத்தி நசிரி, இது எழுதுனது யாரு? 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல வருது, ஸ்டாண்டர்ட் 1ல வருது. சிராஜ் அப்படின்னு பார்த்திருப்போம். ஜியாவுதீன் பரானி என்ன எழுதியிருப்பாரு? ஜியாவுதீன் பரானின்னு பார்த்திருப்போம் இல்லையா? அவர் எழுதினது, அவர் எழுதிய புக்கு அல் ஹிந்து. சரியா?
ஹிந்துங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாரு. ஹிந்துங்கிற இந்தியாவை பத்தி முதல் எழுதுனது இவர் தான், ஜியாவுதீன் பரானி. அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, அழகா புக் எழுதியிருப்பாரு. தபாகதி நசிரி அப்படின்னு, தபாகத்னா வரலாறு. நசீருதீன் முகமது பத்தியே, நசீருதீன் முகமது யாரு, நசீருதீன் முகமது பத்தி வரலாறு இருந்தது மின்ஹஜுஸ் சிராஜ். மெடிவல் சொன்னேன். மெடிவல்ல 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாமே சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியாங்கிற லெசன் தான். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புக்கா இந்த மாதிரி ஃபேக்டாவே தான் இருக்கும். கஷ்டமா இருக்கும். அங்கிருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும்னு சொன்னேன், கேட்டான் பாத்தீங்களா. பாபருடைய படையெடுப்பு பத்தி கேட்டிருக்காங்க இங்க. சரிங்களா. ஸோ அப்போ பாருங்க, இதுல தவறான கூற்று அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுல வந்து 1, 3, 4 ஆர் கரெக்ட்லி மேட்சிங், 3 ஒன்லி மிஸ் மேட்சிங். பேட்டில் ஆஃப் கனுவா அப்படின்றது மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. சரியா. ஸோ மொத்தம் ஒரு இங்க 1526ல வராரா, 1526ல பானிபட், 27, 1528, 1529, 30ல செத்து போயிடுவார். சரியா. ஸோ அவர் இருந்ததே மொத்தம் 5 வருஷம் தான். இருந்ததே மொத்தம் எத்தனை வருஷம், 5 வருஷம் தான். குரூப் 1 கொஸ்டின் பாருங்க. புத்த மதத்துடைய 4 உண்மைகளை பத்தி சொல்லக்கூடியது பிடகோபதேசா. ஸோ 200 கொஸ்டின்ல பாருங்க, 200 கொஸ்டின்ல யூனிட் 4ல இருந்து மட்டும் எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, 11 கொஸ்டின் வந்திருக்கு. சரியா. யூனிட் 4ல இருந்து மட்டும். முதலாக தென்னிந்தியாவிற்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்பியவர் செயின்ட் தாமஸ்ங்கிறவர் தான், எனக்கு புனித தாமஸ் தான் வந்திருப்பார். யாருடைய காலகட்டத்தில் அவர் இந்தியாவுக்குள்ள வந்தாரு, பார்த்தீர்கள். வெரி குட். பார்த்தீர்களுடைய காலகட்டத்துல அவர் வந்திருப்பார். அதுல அந்த மன்னர் ஞாபகம் இருக்கா, பார்த்திய மன்னன் பத்தி ஏதாவது பார்த்தோமா, பார்த்தீர்களுடைய அந்த மன்னருடைய பேர் ஏதாவது பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா. அவர் பேர் கோண்டஃபெர்னஸ். அவர் பேர் என்ன, கோண்டஃபெர்னஸ். பார்த்தீர்கள், பார்த்தியன்ஸ் who occupied நார்த் வெஸ்ட் இந்தியா, இந்தியாவுடைய இந்த பகுதியை. இப்படிதான் வந்தார். ஏன்னா செயின்ட் தாமஸ் நிலம் வழியா தான் வந்தார், கடல் வழியா வரல. ஸோ எந்த பிலாசபி பாருங்க, மக்களி கோசலாவால் பரப்பப்படுகிறது. இவங்களும் ட்ரெஸ் போட மாட்டாங்க. இவர்களுக்காக குகையை வந்து கட்டி கொடுத்திருப்பாரு. நிறைய குகைகளை வந்து அசோகர் கட்டி கொடுத்திருப்பாரு. பிந்துசாரர் வந்து இதை வந்து பின்பற்றினார். அப்போ அப்பா, பையன், தாத்தா 3 பேர் 3 விதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சந்திரகுப்த மௌரியர் சமண மதத்தை, அவருடைய பையன் பிந்துசாரர் எதை பின்பற்றிருக்காரு, அசிவீகத்தை பின்பற்றிருக்காரு. அவருடைய பையன் அசோகர் புத்த மதத்தை பின்பற்றிருக்காரு. 3 பேர் 3 விதமா பின்பற்றிருக்காங்க. இதே ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து இது வந்து யாரு இந்தியாவிற்கும் தமிழகத்திலும் பரவி இருக்கு. இதுதான் அசிவீகம். மொத்தம் 4 நாஸ்திக மதங்கள் இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 நாஸ்திகம், 4 நாஸ்திகங்கள் 4. முதல்ல புத்த மதம், சமணம், அசிவீகம், சர்வகம். அஜீவிகா, சர்வகா அல்லது லோகாயுத்தம் என்று கூட அழைக்கலாம். லோகாயுத், ஜெயினிசம். 4மே கடவுளை பத்தியே பேசல. சரியா. நியதியை பத்தி பேசுது, உலக நியதி. சரியா. யதார்த்தங்கள், லாஜிக், பிலாசபி, எத்திக்ஸ், மாரல், இதை பத்திலாம் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மதங்கள் தான். சரியா. இப்ப அசிவீகம்ங்கிறது ஃபேட்டலிசம். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபேட்டலிசம். வாட் இஸ் ஃபேட்டலிசம்? விதியை பத்தி பேசுகிறது, எல்லாம் விதிதான். சர்வகாம்ங்கிறது ஃபர்ஸ்ட் உலகத்திலேயே சொல்லப்போனா இந்தியாவிலே முதலா மெட்டீரியலிஸ்டிக் தாட். எல்லாம் பணம் தான். எது நிரந்தரம்? பணம் தான் நிரந்தரம், பொருள் தான் நிரந்தரம். பொருள்வாதத்தை பற்றி பேசிய முதல் மதம் சர்வகம். சரியா. பொருள்வாதத்தை பத்தி பேசிய மதம், காசேதான் கடவுளடான்னு சொன்னது யாரு, சர்வகா. எல்லாமே விதி, எதையுமே மாற்ற முடியாது. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அதை பத்தி கவலைப்படணும், இருக்கிறது எப்படியோ ஜாலியா வாழுன்னு சொன்னது அசிவீகம். உலகத்தை உருவாக்குனது கடவுள். உலகத்தை உருவாக்குனது வந்து சாமியும் கிடையாது, பூதமும் கிடையாது. சரியா. இந்த புத்த மதம், சமண மதமும் என்ன சொல்லுது, நல்லது செய்த கர்மாவை பத்தி சொல்லுது. நீ நல்லது செய்தா நல்லது நடக்கும், கெட்டது செய்தா கெட்டது நடக்கும். இந்த நன்மை தீமை வாழ்க்கை சுழற்சியிலிருந்து நீ விடுபடணும்னா நீ மோட்சத்தை அடையணும். அதுக்கு என்ன வழி, மோட்சத்தை அடையறதுக்கு என்ன வழின்ட்டு
புத்தர் 4 உண்மை 8 பாதை சொல்றாரு. சமணர்கள் 3 ரத்தினங்கள் 5 சத்தியங்களை பத்தி பேசுது. சரியா? புத்த மதம் சமண மதம் கோட்பாடு ஒண்ணுதான், கர்ம வினைகள் அப்படின்ற கோட்பாடு. சரியா? இப்ப நீங்க சிலப்பதிகாரம் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்போம். சிலப்பதிகாரத்துல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், முறைசல் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உருத்தொந்து ஊட்டும். அது என்ன சார் ஊழ்வினை உருத்தொந்து ஊட்டும்? ஊழ்வினைன்னு என்ன? போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம். கோவலனி அவள் அநியாயமா செத்து போறான். அநியாயமா அவன் செத்து போனதுக்கான காரணம் வந்து காது கேட்காத, காது ஒழுங்கா கேட்காத அந்த படை வீரன் போயிட்டு அவரை கொண்டுட்டு வந்துருவான். அப்ப என்னமோ அவன் தப்பு பண்ணியிருக்கான். என்ன தப்பு பண்ணியிருக்கான்? அவன் இந்த ஜென்மத்துல பண்ணல, போன ஜென்மத்துல பண்ண தப்புக்காக இந்த அப்ப என்னது துரத்து வந்து அடிக்கும் அப்படின்றாரு. இப்ப சிலப்பதிகாரம் ஒரு சமண இலக்கியம். அப்ப சிலப்பதிகாரம் அப்ப சமண இலக்கியம் என்ன சொல்லுது? கர்மாங்கிற கான்செப்ட் முதல்ல கொண்டு வந்து இவங்க தான். சாமியும் கிடைக்கும், உங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்ட செஞ்சா கெட்டது நடக்கும். இந்த மாதிரி சுழற்சி. இதுல இருந்து நீ வெளில வரணும்னா நீ என்ன பண்ணணும்? இந்த செட்டப் நாங்க சொன்ன இந்த டீடைல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா நீ வெளில வந்துடலாம், விச் மீன்ஸ் மோட்சத்தை அடையலாம் அப்படின்ட்டு தான் வருது. இதுக்கப்புறம் தான் ஹிந்து மதத்துல இந்த கான்செப்ட் வருது. எந்த கான்செப்ட்? கர்மாங்கிற கான்செப்ட். ஜென்ம பலன், பூர்வீக பலன் அப்படின்ற இந்த கான்செப்ட் எல்லாம் 7 ஜென்மம் இருக்கு. இதெல்லாம் இதுக்கப்புறம் கிபியில தான் இந்து மதத்துல உள்ள வருது. சரியா? இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. பசுவதை கூடாது, சரியா? பெண்களுக்கு சம உரிமை வழங்குறது, சரிங்களா? விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கும் உரிய ஒரு கோட்பாடை கொண்டு வர்றது, சரிங்களா? இந்த கர்ம கான்செப்ட், சரியா? புலால் உண்ணாமை, சரியா? புலால் உண்ணாமை, சாதி மத வேறுபாடை கம்மி பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து இங்கிருந்து எடுக்கப்பட்டது தான். ஏன்னா இது மிகப்பெரிய அசைக்க முடியாத அளவுக்கு இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷம் இந்த 2 மதமும் இந்தியாவில தலை தூக்கி வாழ்ந்த கொடிகட்டி பறந்த 2 கோட்பாடுகள், புத்த மதம் சமண மதம், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. சரியா? அந்த ஆதிக்கத்தை வீழ்த்ததுக்கு தான் இப்ப உங்களுக்கு அரிகேசரி மரவர்மன் என்ன பண்ணாரு, கூன்பாண்டி என்ன பண்ணாருன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கு? 6000 பேரை கொண்டாருன்னு சொன்னோம்ல. 6000 பேரை பர்பஸ்ஃபுல்லா நம்ம ஒண்ணு மாறியா இல்ல சாகரியா அப்படின்ற மாதிரி என்னது. ஆமா, சரி, ஓகே. அசிவிகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இவங்களுடைய குகை எங்க இருக்குன்னா பராபரா குகைகள். பராபர் குகைகள் அப்படின்னா அங்க என்ன வரும்? ஞாபகம் வரணும், பராபர் கேவ்ஸ். பராபர் கேவ்ஸ்ங்கிறது யாருக்காக? அஜீவிகர்களுக்காக. அஜந்தா கேவ்ஸ் யாருடையது? அது புத்த மதத்துக்காக. எல்லோரா குகை மட்டும்தான் புத்த மதம், சமண மதம், இந்து மதம் 3 மதத்துக்கும் ஒரே குகை இந்தியாவில எல்லோரா. பராபர் குகை அசீவிகர்கள். சரியா? முதல் பொருள்வாதத்தை பத்தி பேசிய நாஸ்திக மதம் எது? மெட்டீரியலிஸ்டிக் தாட். என்னமா? சர்வகம் அல்லது லோகாயுதம். சரியா? இளவரசனுக்கு என்ன பேரு? யுவராஜ பட்டாபிஷேகம். இது பேர்ல இருக்கு. பட்டாபிஷேகம் தலையில முடிசூடை கொள்வது. ஆலம்கீர் நாமா யார பத்தினது? ஆலம்கீர் நாமா இது வந்து எழுதுனது முகமது காசிம். பாருங்க, மறுபடியும் 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல கொஸ்டின்ஸ் வருது. நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. கிரனாலஜிக்கல் ஆர்டர். ஹுமாயூன் இறந்து போனது 556. செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அதுக்கப்புறம் தான் யார் வரா? அக்பர் ஆட்சிக்கு வராரு. அக்பர் ஆட்சிக்கு வந்து ஃபத்தேபூர் சிக்ரி கட்டுறாரு, புலந்த் தர்வாசாங்கிற பெரிய நுழைவாயில் கட்டுறாரு. அப்புறம் இபாதத் கானா கட்டுறாரு. இபாதத் கானால இருந்து அந்த மத நியானா நடத்துறதுக்கு கட்டியிருப்பார் இபாதத் கானா. அதுக்கப்புறம் தான் தீன் அல்லாஹின் மதம் உருவாக்கியிருப்பார். அப்ப வரிசையா தான் இருக்கு. ஹுமாயூன் வந்து லைப்ரரியில இருந்து கீழே வலிக்கு விழுந்து கீழே செத்து போயிடுவாரு. சரியா? அப்புறம் அவர் செத்து போனோன்னே யார் வருவா? ஹெமு படையெடுத்து வந்துருவான் இந்தியாவை. 1556 ஹுமாயூன் ஆட்சியை பிடிச்சிருப்பாரு. அவர் படியிலிருந்து சரிக்கு விழுந்து செத்து போயிடுவாரு, டெட். ஹெமு படையெடுத்து வருவான். ஹெமு ஆப்கானிய தளபதி. ஹெமு படையெடுத்து வரான்னு சொன்னோன்னே அக்பர் எங்க இருப்பாரு? அக்பர் அமர்கோட்டையில இருப்பார். சின்ன குழந்தை, 13 வயசு. அவருடைய பாதுகாவலன் யாரு? அக்பருடைய பாதுகாவலர் வைரம் கான் வந்து பானிபட்ல 2வது போர் நடக்கும். அதுல ஹெமுவோடைய கண்ணுல அம்பு விழுந்துரும். ஹெமு யானை மேலிருந்து கீழே விழ ஹெமுவோடைய படை வீரர்கள் அப்படியே தலைதிரிச்சு ஓடிடுவாங்க. அப்போ முடிசூடி கொண்டு உட்காருவார். முடிசூடி கொண்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆட்சிகள் போகும். சரியா? அந்த ஆட்சிக்கு போனதுக்கு அப்புறம் ஃபத்தேபூர் சிக்ரின்னு ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவார். அதோட நுழைவாயில் பெருசா பிரம்மாண்டமா கட்டுவார். நுழைவாயில், அந்த நுழைவாயில் பேர் தான் என்ன? புலந்த் தர்வாசா. சரியா? அதுக்குள்ளேயே உள்ள கட்டிடம்
மத பேச்சுரை நடத்துவதற்கான கட்டிடங்கள் தான் இபாதத் கானா. அதுக்கப்புறம் அங்க உள்ள உட்கார்ந்து அதை பத்தி கேட்டு 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 புதுசா ஒரு மதத்தை உருவாக்கி இருப்பார், அதான் தீன் இலாஹி. இதுக்கு நடுவுல ரஜபுத்தனுக்கு எதிராக 1576ல 76 75 76ல ஹல்தி கட்சி போர். சுல்தான்கள் உருவாக்கிய நில விநியோக முறைன்னு கேட்டீங்கன்னா இக்ததார். சரியா? முதல்ல நிலப்பிரபுத்துவத்தை இந்தியாவில கொண்டு வந்தது யாருன்னா குப்தர்கள். ஃபியூடலிசம், நிலப்பிரபுத்துவம், இதை கொண்டு வந்தது யாரு? குப்தர்கள் கொண்டு வந்திருப்பார். சரியா? 200 to 500 AD. அதுக்கப்புறம் இக்ததாரி சிஸ்டம் வரும். இக்ததாரி சிஸ்டம் இது கொண்டு வந்தது யாரு? டெல்லி சுல்தான்ஸ். அதே காலகட்டத்தில் ஜகீர்தார்ஸ்னு வரும். இதுவும் இது இவங்களுடைய காலகட்டம் தான். இது 1206 to 1526 இந்த காலகட்டம். பிறகு இங்க அக்பர் என்ன பண்ணிருப்பாரு? அக்பர் வந்து மன்சப்தார் முறையை கொண்டு வந்திருப்பார். அக்பர் கொண்டு வந்த மாற்றம் என்ன? முகலாய பேரரசன் அக்பர் மன்சப்தார். இது 1560s வந்த மாற்றம். பிறகு இது அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்புறம் வெள்ளக்கார வரான். வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் கொண்டாந்ததுதான் ஜமீன்தாரி முறை. ரியாத் வாரி, மகள் வாரி, இது மூணு கொண்டாந்தது யாரு? 1790s இருந்து 1947 வரைக்கும் இருந்த முறை. இது வந்து யார் கொண்டதா? வெள்ளக்காரன் கொண்டது. இது எல்லாமே நிலப்பிரபுத்துவ முறைதான். அதாவது ஒரு பகுதியை, ஒரு ராஜ்யத்தை சின்ன சின்னதா உடைச்சி, இப்ப எப்படி நம்ம ஒரு தாசில்தார் என்ன பண்ணுவோம்? ஒரு தாசில ஆட்சி பண்றோம் தாசில்தார், மாவட்டத்தை ஆட்சி பண்றது கலெக்டர். அந்த மாதிரி அப்போ முன்னாடி இருந்த இதுதான். இக்தாக்களை ஆட்சி செய்வது இக்ததார், ஜகீர்களை ஆட்சி செய்வது ஜகீர்தார். இதெல்லாம் நிலப்பிரபுக்கள். சரியா? இது ஞாபகம் வச்சுட்டீங்களா? அதே மாதிரி தென்னிந்தியாவில் வந்து பகுதிகளை நயங்காரா முறை இதை கொண்டது யாரு? நயங்காரா முறை அறிமுகப்படுத்தியது யாரு? காக்கத்தி வம்சம். அதை தமிழகத்துல அறிமுகப்படுத்தியது தான் விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர். நயங்காரனா என்ன? ஒவ்வொரு பகுதியும் ஒரு நாயக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நாயக்கர்கள் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நாயக்கர்கள் ஆட்சி செய்வாங்க. பாருங்க, சிந்து சமவெளி தோண்டி எடுக்கும் போதே பாத்தீங்களா? சொன்னமா வந்துச்சா? சிந்து சமவெளி தோண்டி எடுக்கும் போது யார் இருந்தா? சர் ஜான் மார்ஷல். 500 சீல். அந்த சீல் அச்சுக்கள், சிந்து சமவெளி இருக்கிற அச்சுக்கள் என்ன இதுல மேடா இருக்கும்? சுடுமண், டெரக்கோட்டால தான் உருவாயிருக்கு. சுடுமணால இருக்கு. தேரிக்காடு எங்க இருக்கு? என்ன காலகட்டம்? தேரிக்காடு மீசோலித்திக், தூத்துக்குடி. சரியா? தூத்துக்குடி, திருநெல்வேலி ரெண்டும் பரவிதான் இருக்கும். அங்க இருக்கிறவங்க வந்து எரிச்சாங்களா புதைச்சாங்களா? மீசோலித்திக் காலகட்டத்துல புதைச்சாங்க. எரிக்கிறதுலாம் பின்னாடிதான் வந்துச்சு. முதல்ல புதைச்சாங்க. சரியா? மீசோலித்திக்ங்கிறது பேலியோலித்திக்கும் நியாலித்திக், நவீன கற்காலத்துக்கும் பண்டைய கற்காலத்துக்கும் நடுவில் இருக்கிறது. கொஸ்டின் தப்பு. அதனால இது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடி வச்சிருக்கின்றாங்க. மீசோலித்திக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன? 5 சென்டிமீட்டருக்கு குறுகிய சின்ன சின்ன கல்லை பயன்படுத்தினாங்க. 5 சென்டிமீட்டர் மைக்ரோலித். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் யாரு? காளிதாசர். இந்தியாவின் நியூட்டன் ஆரியபட்டா. சாகர்களை வீழ்த்தியவர், சாகரி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? சாகரி என்று அழைக்கப்பட்டவர் சந்திரகுப்தா 2 பார்த்தோம்ல. 2ஆம் சந்திரகுப்தா விக்ரமாதித்யன். ஸோ டைரக்டா தான் மேட்ச் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மோஸ்ட்லி 1 2 3 4 வரதுக்கான சான்சஸ் தான் அதிகம். சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த டைம்ல தான் யூஸ் ஆகும். சின்ன சமவெளி மக்கள் எல்லா கூடயும் கான்டாக்ட் வச்சிருக்காங்க. 1 2 3 4
லங்கவதர சூத்ரா. லங்கவதரன்னா என்னது? லங்கானா இலங்கை. இலங்கையில இருக்கக்கூடிய பௌத்த மதம் மகாயானதம். மகாயானம்னா எப்படி பார்த்துப்பாங்க புத்தரை? கடவுளா பார்ப்பாங்கன்னு சொன்னேன். சொன்னா ஹீனாயனா எப்படி பார்ப்பாங்க புத்தரை? எப்படி வைப்பாங்க? கூகுள். அவங்களோட கருத்தை மட்டும்தான் எடுத்துப்பாங்க சார். சிம்பிள். கருத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்க, சிம்பிள் மட்டும் ஃபாலோ பண்றவங்க. முகமது கவான் யாரு பார்த்தோம்ல? கவர்னரா, பிஜேபூரோட கவர்னரா இருப்பாரு முகமது கவான், பார்த்தோம்ல. கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரதுக்கு பெர்மிஷன் கொடுத்தவர் யாரு? ஜஹாங்கீர் தான். யார் போய் பெர்மிஷன் கேட்பா? சர் தாமஸ் ரோ. சர் தாமஸ் ரோ போய் பெர்மிஷன் கேட்பார். சில ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? சிந்து சமனுடைய முதல் ஸ்காலர் யாரு? எந்த வருஷம் சிந்து சமவெளி தோண்டி எடுக்கப்படும்? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. மைக்கே ஆன் பண்ணல செல்லா. ஜான் மார்ஷல் தான் சார் ஃபர்ஸ்ட். வருஷம் 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 1920. 21. 20. சரியா? முதல்ல அங்க சிந்து சமவெளின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாரு? சார் முதல்ல அந்த இடத்துல ஒரு அச்சு கிடைச்சு இந்த இடத்துல ஏதோ புதஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னது யாரு? ஸ்கூல் புக்ல ஃபர்ஸ்ட் அவர் போட்டோ தான் இருக்கும் 6th ஸ்டாண்டர்ட்ல. யாருக்கு தெரியும்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சார். இல்ல. சார்லஸ் மேசன். சார்ல்ஸ் மேசான். சார்ல்ஸ் மேசான்ங்கிற ஒரு இன்ஜினியர் தான் அங்க ஒரு அச்சு அவர் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அச்சு கிடைக்கும், பொம்மை இருக்கிற ஒரு அச்சு. என்னடா எதுன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு போவார். அதுக்கப்புறம் மார்டிமர் வீரர் வருவார். அப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வருவார். அப்புறம் தான் 1921ல சர்ஜான் மார்ஷல் வருவார். இதுதான் லீனேஜ். ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை யாரிடம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு? பெண் சிசு கொலையும் சரி, சதி, உடன்கட்டை ஏறுதல், ஜௌஹர். கூட்டமா பெண்கள் போய் தற்கொலை பண்ணிப்பாங்க போரில் தோத்து விட்டா. ஆண்கள் போரில் தோத்துட்டா பெண்கள் கூட்டமாக போய் தற்கொலை செய்து கொள்வது ஜௌஹர் முறை. கணவன் இறந்து விட்டால் மனைவி தற்கொலை செய்து கொள்வது, உடன்கட்டை ஏறுவது சதி என்கின்ற முறை. இது மூணுமே பாத்தீங்கன்னா எங்க இருந்தது? மோஸ்ட் ப்ரிவாலண்ட் ரஜபுத்தினர்கள். சங்க காலத்தில் சதி முறை இருந்ததற்கான சான்றுகளும் இருக்கு. சரியா? சங்க காலத்துல சதி முறை இருந்ததற்கான சான்றுகளும் இருக்கு. ஐனி அக்பர் எழுதுனது யாரு? அபுல் ஃபசல். மறுபடியும் பாருங்க 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் நான் சொன்னேனா? 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னேனா இல்லையா? அப்படியே கேட்டிருக்கான் பாருங்க. புத்தர் காலகட்டத்துல கிழக்கு கடற்கரையில இருந்த முக்கியமான துறைமுகம் தாமிரல்வதி. மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய மொஹஞ்சதாரோல எதால ஆனது? காஞ்சால எந்த அச்சும் ஆகுது? காஞ்ச்னா குட்டி சங்கு தான் காஞ்ச். அந்த இப்படி இப்படி உருட்டி இப்படி உருட்டுவாங்கல்ல சங்குல. தாயக்கட்ட இல்ல, சோலிங் சார். கோடி. சோலி இல்ல, கோழியா என்ன சொல்றீங்க? சோலி சொல்றது. காஞ்ச்ல வந்து எந்த அச்சு போகல. பொம்மைகள் நிறைய பொம்மை இருக்குமே, இதுதான் அச்சுக்கள். இதுதான் எல்லா அச்சுக்களும் எதாலானது? ஒண்ணு ஸ்டீட்டைட்டுங்கிற பாறை, ஸ்டீட்டைட்டுங்கிற பாறை டெரகோட்டாவால இருக்கும். இதுலதான் அச்சுக்கள். இதுல எங்க சோடியில இருந்து எங்க வந்திருக்கு? சோடியில இருந்தா ஒண்ணு வரல. சரியா? இது என்னாச்சு? பசுபதி. பசுபதி அச்சு. பசுபதியில என்னென்ன விலங்குகள் இருக்கு? மொத்தம் 5 இருக்கு. ஞாபகம் வச்சுக்கங்க, அது கேள்வி எல்லாம் கேட்பான். சூஃபிசம் அப்படின்றது
இஸ்லாம் மதத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றம். இஸ்லாம் மதத்துல ஹிந்து மதம் கலக்கிறதுனால வரக்கூடிய மாற்றம் தான் சூஃபிசம்னு சொன்னேன். அதே மாதிரி ஹிந்து மதத்துல இஸ்லாம் மதம் கலந்ததுனால ஏற்பட்டது இது பக்தி. மறந்துருச்சா? பக்தி இயக்கம் சொல்லி கொடுத்தேன்ல. என்னப்பா பக்தி இயக்கம் எப்படி உருவானது இந்தியாவில? பக்தி இயக்கம் சூஃபி இயக்கம். இது இந்து மதத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றம், இது இஸ்லாம் மதத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றம். நிக்கோலா காண்டி மறுபடியும் பாருங்க, 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன். புரியுதா? மெடிவல் ஏரால கொஸ்டின் டஃபா வரணும்னா 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஒரு லெசனை படிச்சுட்டு போனீங்கன்னா சால்டா மார்க் எடுத்துடலாம். அதை தாண்டி கேள்வி வருதுன்னா அதை தாண்டி கேள்வி வருதுன்னா போர் தான். கிரனாலஜியும் கவனிச்சிங்களா இல்லையா? கிரனாலஜியும் அந்த வார் வந்ததுக்கான இயர் இருக்குல்ல, இதுதான். இந்த 2 டாபிக் பாத்தீங்கன்னா இல்லையா? தீனலாகி கிரனாலஜி அடுக்குங்கன்னு நானா அந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சா மெடிவல்ல? அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் வந்துச்சு? என்ன வந்துச்சு? 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் தான் கொஸ்டின் வந்துச்சா இல்லையா? சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா அப்படின்னு வந்துச்சா? பாத்துக்கங்க. பல்லாவரத்துல நம்ம ஆளு என்ன விளையாண்டு இருந்தாரு? ஷட்டில் விளையாண்டு இருக்கும் போது கண்டுபிடிச்சார். என்ன கல்லு? சுரை வடிவக்கல். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். ஞாபகம் இருக்கா? 1863 பல்லாவரத்துல. அதுதான் என்னது? என்ன பாறை? வாட் இஸ் டைப் ஆஃப் ராக் he found? அச்சூலியன். அச்சூலியன். இந்த பாறை தான். இந்த பாறையை தான் அவர் கண்டுபிடிச்சார். யாரு? நம்ம ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். இது வந்து பேலியோலித்திக்ல பண்டைய காலகட்டத்துல வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கல், அச்சூலியன் பாறை. சிந்தி எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப பொம்மையா இருக்கும் இல்லையா? பிக்டோகிராஃபி, சித்திர எழுத்துக்கள். நகர, திராவிட, வெசரா இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கட்டடை கலை பாணி. சரியா? கட்டிடை கலைபாணி. இந்தியாவில வந்து 3 கட்டடக்கலை, கோயில் கட்டடக்கலை இருக்கு. 3 கட்டிடக்கலைகள் கோயில் பாணி. அதுல வட இந்தியால நகரா, தென்னிந்தியால திராவிடா, நடுவுல வெசரா. விஜயநகர காலகட்டத்துல செம்பு நாணயம் எப்படி இருக்கும்? ஜித்தல். தங்க நாணயம் எப்படி இருக்கும்? வராகன். தமிழகத்துல பகோடா அப்படிம்பாங்க. சரியா? பகோடா வராகன் 2 ஒண்ணுதான். பகோடானாலும் தங்க நாணயம் தான். படிச்சிருப்போம்ல, கட்டபொம்மன் எவ்வளவு கொடுக்கணும்? 3310 பகோடா. ஆமா, அந்த பகோடா தான் தங்க நாணயம். வராகன். பரவாயில்லையே, செல்லா மேம் வந்து பக்காவா இருக்கீங்களே. பாகியன் யாருடைய அரியணைக்கு வந்திருப்பாரு? எது? 2ஆம் சந்திரன். ஆமா. 2C. குவான்சாங் ஹர்ஷவர்தனா. குவான்சாங் ஹர்ஷவர்தனா வந்திருப்பாரு. வெரி குட். ஹரப்பர்களுடைய டூல்ஸ் எல்லாம் எதால் ஆனது? செம்பு, வெங்காயத்தால் வந்தது. இரும்பு வாய்ப்பே இல்லை. ஹரப்ப சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பு தெரியாது. இரும்பும் குதிரையும் தெரியாது. இரும்பு குதிரை இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கான காரணம் ஆரியர்கள் தான். சிவாஜி எங்க பிறந்திருப்பாரு? சிவ்நேரி கோட்டையில பிறந்திருப்பாரு. சரியா? சிவ்நேரி கோட்டையில தான் அவர் பிறந்திருப்பார். அவருடைய அம்மா வந்து ஜீஜாபாய் போன்ஸ்லே அவங்க அம்மா பேரு. அதுக்கப்புறம் அவரை வளர்ப்பு தந்தைன்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டாதேவ். தாதாஜி கொண்டாதேவ், ஜீஜாபாய் போன்ஸ்லே இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் சிவாஜியை வளர்த்திருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே.
அவங்க அம்மா அம்மாவும் வளர்ப்பு தந்தை 2 பேர் வந்து சரியா வளர்த்திருப்பாங்க. அப்படிதான் அவர் அந்த சிவநேரி கோட்டை ஆப்ஷன்ல பாருங்க, ஏற்காடுலாம் கொடுத்துருக்காங்க. ஏற்காடுக்கும் சிவாஜிக்கு என்னடா சம்பந்தம்ன்ற மாதிரி. ஆமா. ஸ்லேவ்ஸ் were in great demand under Mughals were Abyssinians. அபிசீனிய ஸ்லேவ்ஸ் தான் ரொம்ப முக்கியமானவர். அதுல முக்கியமானவர் மாலிக் காம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவாஜியின் முன்னோடியே மாலிக் காம்பர் தான். சரியா? சிவாஜி எப்படி முகலாயர்களை எதிர்த்தாரோ அதே போல முதல்ல தென்னிந்தியாவில இருந்து முகலாய எதிர்த்தவர் யாருன்னா மாலிக் காம்பர். மாலிக் காம்பருடைய வழி நின்றுதான் சிவாஜி எதிர்த்திருப்பார். சரியா? மிக முக்கியமான ஒரு நபர் வந்து மாலிக் காம்பர். அவர் ஒரு யாரு? மாலிக் காம்பர். ஒரு அடிமையாக இருந்து முதல்ல கொரில்லா வார்ஃபேரை கண்டுபிடிச்சிருக்காரு. முகலாயர்களை எதிர்த்து வளரணும்னா கொரில்லா முறை தான் நமக்கு தேவைப்படும் சொல்லி தென்னிந்தியால அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அதே மெத்தடை தான் மராட்டிய அரசரான சிவாஜி பயன்படுத்தினார். மாலிக் காம்பர். இந்த இமேஜ் தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பான். ஓகேவா? இவர் ஒரு அடிமையாக இருந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சவர். ஹரிஹர புக்கா பார்த்தோமா? ஹரிஹர புக்கா யார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க? காக்கத்திய அரசர்கிட்ட. அங்கிருந்தா அந்த என்ன முறை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன், நயங்கார முறை எடுத்தாங்கன்னு சொன்னா 2ஆம் பிரதாபருத்ரனுடைய அரசவையில வேலை பார்த்துருக்காங்க. சிவாஜி எந்த கோட்டையில வந்து முடிசூட்டி கொண்டார்? ராய்கர் கோட்டையில முடிசூட்டி கொண்டார். குதுப்பினர்ல வந்து மெஹ்ருலியில இருக்கு இரும்புத்தூண். மெஹ்ருலி இரும்புத்தூண் பார்த்தோமா? மெஹ்ருலி அயன் பில்லர். அது யார் கட்டினது? சமுத்திரகுப்து. 2ஆம் சமுத்திரகுப்து. இதுதான் துருப்பிடிக்காத இரும்பு. ஏன் துருப்பிடிக்கலது? இரும்புனா துருப்பிடிக்கணும்ல. என்ன செல்ல மேம்? தெரியல சார். தெரியலையா? யாருக்கு தெரியும்? டெல்லி குதுப்பினர் அதுல வந்து துரு பிடிக்காத அளவுக்கு ஏதோ கலந்தாருன்னு சொன்னீங்க சார். அதான் என்ன தகலதாங்க? கெமிக்கல். கெமிக்கலா? கெமிக்கல்லாம் இல்லைங்க. ஜிங்க். ஜிங்க் கேல்வனைசேஷன். கேல்வனைசேஷன் அப்படின்னா துத்துநாகத்தை இரும்போட கலப்பாங்க. ஜிங்க் பிளஸ் அயன் மிக்ஸ் பண்ணா இதாகாது. சரிங்களா? பிரான்ஸ் எப்படி வரும்? சிந்துசமவெளி மக்கள் என்ன பண்ணாங்க? வெண்கலத்தை எப்படி கொண்டு வந்தாங்க? இரும்பை காப்பரையும் தகரத்தையும் கலப்பாங்க. சரியா? பித்தளை எப்படி வரும்? செம்பையும் துத்துநாகத்தையும் கலப்போம். செம்பையும் துத்துநாகத்தையும் கலந்தா பிராஸ் வரும். செம்பையும் தகரத்தையும் கலந்தா வெண்கலம் வரும். இது வெண்கலம், இது பித்தளை. சரியா? சோ எதை கூட கலந்தா என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தெரியும். புத்தர்கள் எப்போ? கிபி 3ஆம் நூற்றாண்டு தானே. சரியா? அது ஒண்ணும் பெரிய அதிசயம்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருக்காங்க திராவிடன் தமிழர்கள்? வெண்கலத்தையும் பித்தளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. விக்டோரியா மெமோரியல் இதை யாரு தோற்றுவிச்சா? லார்ட் கர்சன். கர்சன் எதுக்கு பேர் போனவர்? வங்க பிரிவினை. வெரி குட். எப்ப வங்க பிரிவினை எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1905 அக்டோபர் 16. அட்ட 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 வெரி குட். மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு? லர்கானா, சிந்து மாவட்டத்தில் கூடிய லர்கானால இருக்கு. துவாரகை, புனித ஸ்தலமான துவாரகை எங்க இருக்கு?
இது எல்லாத்துக்கும் தெரியும், குஜராத்ல தான் இருக்கு. இபன் பட்டுட்டா யாருடைய அவைக்கு வந்தாரு? முகமது பின் துக்ளக்குடைய அவைக்கு வந்தாரு. குவான்ஸ்வாங் யாருடைய அவைக்கு வந்தாரு? காஞ்சிபுரத்துல முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவைக்கு வராது. குவான்சாங் அப்படின்னு பார்த்தோம்ல, இப்பதானே பார்த்தோம். குவான்சாங் வந்து இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்தியா எப்படி இருந்தது? நர்மதை ஆற்றங்கரைக்கு மேல ஹர்ஷா, நர்மதை ஆற்றங்கரைக்கு கீழே இரண்டாம் புலிகேசி, தமிழகத்துல முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மன் அப்போ இங்க வராரு, சரியா? அப்புறம் இங்க போறாரு, அப்புறம் காஞ்சி நகரத்தை காஞ்சிபுரத்துக்கு வராரு, அப்புறம் கடல் வழியா சைனா போயிட்டாரு, நிலம் வழியா வந்து கடல் வழியா சைனா போயிட்டாரு. ஓகேவா? ஹான்ஸ்வாங் அவர் எழுதின புத்தக பேர் என்ன? சியூகி. வெரி குட், சியூகி. ஃபார்ம்ல இருக்கீங்க நிறைய பேர், வெரி குட். இந்த ஃபார்மோட அப்படி இருந்தீங்கன்னா அடிச்சிடலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம், இப்ப இந்த பட்டியலுங்கிறவங்க கிராம தலைவரா இருப்பாங்க. வெளியுறவு அமைச்சராக இருந்தவர் யாருன்னா சுமந்த். பேஷ்வாங்கிறது யாருன்னு சொன்னேன்? பேஷ்வா தான் பிரதம மந்திரின்னு சொன்னேனா? ரிக்வேதம் ரிக் யஜுர் சாம் அதர்வன, மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு, 4 மறை இல்லையா? சோ ரிக்வேதம் எதை பத்தி சொல்லுது? ரிக்வேதம் மந்திரங்களை பற்றி. அதர்வன வேதங்கள் எதை பத்தி சொல்லுது? அதர்வன வேதங்கள் மாயாஜாலத்தை பத்தி சொல்லுது. ஆயுர்வேதம், ஹஸ்தை ஆயுர்வேதம், இதெல்லாம் இது சரிங்களா? சாம வேதம் இசையை பத்தி சொல்லுது. சாம வேதம் இதை பத்தி சொல்லுது, இசையை பத்தி. எஜுர் வேதங்கள் இதை பத்தி சொல்லுது. எஜுர் வேதங்கள் வில்வித்தை பத்தி சொல்லுது. ஆமா, பலி கொடுப்பது எப்படின்னு சொல்லுது, இதெல்லாம் பத்தி சொல்லுது. சரியா? தனுர் வித்தை எதுல இருக்கு? தனுர் வித்தை எஜுர் வேதத்துல இருக்கு. இசையோடைய இசையை பத்தி சாம வேதத்துல. மாயாஜாலங்களுக்கு பில்லி சூனியம், சரியா? அதே மாதிரி ஆயுர்வேதத்தை பத்தி சொல்றது அதர்வன வேதம். வீரபக்ஷ கோயில் எங்க கட்டப்பட்டது? விஜயநகர சமஸ்தானத்துல விருபக்ஷ கோயில் ஹம்பியில கட்டப்பட்டது. ஹம்பி. ஓகே. சுமந்த் அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். சுமந்த்ங்கிறவங்க ஃபாரின் மினிஸ்டர். பாத்தீங்களா? ரிப்பீட் ஆகுது பாருங்க கொஸ்டின்ஸ் எல்லாம். ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப அந்த ஏரியா வந்து நம்ம தருவா பார்த்துச்சு. டெல்லி ஆட்சி பண்ண முதல் ஆப்கானிய அரசர் யாரு? பஹ்லுல் கான் லோடி. லோடி நான் சொல்லியிருக்கேன். லோடினா ஆப்கானியர்கள். பார்த்தோமா? ஹெமு கூட ஆப்கானியர்கள் சொன்னோம் இல்லையா? சோ ஆப்கானியர்கள் தான் பாபருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தா இருந்தாங்க. ஹுமாயூனுக்கும் அவங்கள இருந்தாங்க. சரியா? பார்த்தோம் நம்ம. அக்பருக்கும் அவங்கள அச்சுறுத்தா இருந்தாங்க. சார் கில்ஜியும் ஆப்கானியர் தானே சார்? அவர் ஆப்கானிய மரபை சார்ந்தவர். சரிங்களா? கில்ஜிங்கிறவங்க ஆப்கானிய மரபு, ஆப்கானிய அரசன்னு சொல்லிட முடியாது. முதல் ஆப்கானிய பரம்பரை அடுத்தடுத்து, அதாவது கில்ஜிங்கிற பரம்பரையில அலாவுதீன் மட்டும்தான் அந்த ஆப்கான். அதனால நம்ம அந்த ஜலாலுதீன் தான் தொடக்கி வச்சாரு. சொல்றது விளங்குதா? பூர்வீகம். துளசிதாச யாரை பத்தி பரப்புறாரு? ராமரை பற்றி பரப்புகிறார். துளசிதாஸ் வந்து ராமரை பத்தி. இது எங்க இருந்து வருது? பக்தி இலக்கியத்துல வந்துச்சு. பக்தி சொன்னா பக்தி இலக்கியத்துல யார் சைதன்யா யாரு? தூக்காராம் யாரு? தூக்காராம் வந்து யாருடைய சமகாலத்தவர்னு சொன்னேன்? தூக்காராம் சமகாலத்தவரு. சரிங்களா? இதை பத்தி நான் இப்ப ராமானந்தாவோட சீடர்கள் வரிசையா சொன்னேன். ராமானந்த சீடர் கபீரோட சீடர் குருநானக் வரிசையில் அங்கிருந்து பாருங்க. அங்கதான் கேள்வி வரும். ஆந்திர கவிதா பிதாமகன் என்று சொன்ன யார சொன்னேன்? ஆந்திர கவிதா பிதாமகன் நல்லசாணி பெத்தனா யாருடைய அவை புலவர்? சரி, கிருஷ்ணதேவராய அவையில 3வது ஒரு புலவர் பேர் சொன்னேன். பிங்களி சுரண்ணா. சரி, திகம்பர ஏன் ட்ரெஸ் போட மாட்டாங்க? கொல்லக்கூடாதுங்கிறதுனால. செடிகளை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. வெரி குட். எது துறைமுகமா இருந்தது? சிந்து சமவெளியுடைய மான்செஸ்டர் இது. லோத்தல். வெரி குட். அலகாபாத் தூண் யாருடையது? அலகாபாத் தூண் கேள்வி நல்லா கவனிக்கணும். அலகாபாத் தூணா முதல்ல கட்டினது யாரு?
சமுத்திரம் ஹரிசேனர் சார் ஹெல்ப் பண்ணது ஹரிசேனர். அலகாபாத் தூணை முதல்ல கட்டினது யாரு? அசோகரா sir. அசோகர் பீரியட்ல தான் சார் கட்டி. அசோகர். அலகாபாத் தூணை முதல்ல கட்டினது அசோகர். அசோகர் வந்து 32 அடிக்கு என்ன பாறை? ஒற்றளி மோனோலித்திக் என்ன பாறை? என்ன பாறையில கட்டினாரு? கிரனைட்டா, பசால்ட்டா, மார்பிளா, என்னது? பாறை மலை. நடத்தும் போது இமேஜ் காமிச்சனா இல்லையா? இதுக்குன்னே தனியா ஒரு ஸ்லைடு போட்டு நடத்தினேன். மேல அசோகர் ஒருவர், கீழே தான் சமுத்திரகுப்தர். அது கீழே யார் எழுதியிருப்பா? இந்த இடத்துல எழுதுனது யாரு? ஜஹாங்கீர். வெரி குட். மொத்தம் அலகாபாத் தூண் வந்து 3 அரசர்களை பற்றிய தூண். அது சிந்துச்சமலில எந்த மரத்தை ரொம்ப புனிதமா மதிச்சிருப்பாங்க? போதி மரத்தை. சரியா? போதி மரத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு இமேஜ் கூட காமிச்சிருப்பேனே, போதி மரத்துக்குள்ள ஒரு பெண் தெய்வம் இருக்கும், அதை சுத்தி ஃபுல்லா குளவடிப்பாங்க. ஒரு காளை மாடை வந்து மண்டி போட்டு வணங்கும். காமிச்சேன் அந்த இமேஜ் சிந்துச்சமலில. மறந்துருச்சா? ம் இங்க பாருங்க, இது போதி மரம். காளை மாடு மண்டி போட்டு குளவடிச்சு சுத்தி, தெரியுதா? இது என்னது? இது மதகுரு சிலை. மதகுரு சிலை எதால் ஆனது? ஸ்டீடைட் கல். இது என்னது? நடனம் மாது. இது மாத்தி சொல்லிட்டேன். பெண் தெய்வ அச்சு. பெண் தெய்வம். நாட்டிய மங்கை. நாட்டிய மங்கை வந்து வெண்கலத்தில் ஆனது. வெண்கலம் என்ன கலர் இருக்குன்னு பார்த்து ஞாபகம் இல்லையா ஸ்டெல்லாக்கு? பெருங்குளியல் எங்க இருக்கு? மொஹஞ்சதாரோ. பெருங்குளியலுடைய சைஸ் தெரியுமா? முப்பத்தி 39 × 23 × 8. 39 அடி நீளம், 23 வரும். 39 அடி நீளம், 23 அடி அகலம், 8 அடி ஆழம். தண்ணி கீழே போகாம இருக்கிறது என்ன பூசி இருப்பாங்க? இரும்பு தாள், இயற்கை தார் பூசிப்பாங்க. இயற்கை தார், ஜிப்சம் பூசி இருப்பாங்க. சரியா? ஜிப்சம் பூசி இருப்பாங்க. ஹரிஹர வந்து விஜயநகர சமஸ்தானத்தை வந்து உருவாக்கி இருக்கும் போது எந்த மாடல்ல உருவாக்கி இருப்பாரு? ஏன்னா அவர் எங்க வேலை பார்த்தாரு? காக்கத்தியர் கிட்ட தான் வேலை பார்த்தாரு. அதனால காக்கத்தியருடைய மாடல்ல இருந்து தான் இதை உருவாக்கி இருப்பாரு. பாத்தீங்களா? அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டா போதும். அந்த கான்செப்ட் வச்சு கேள்வி எப்படி மாத்தி கேட்டாலும் ஆன்சர் கரெக்டா போடலாம். எங்க வேலை பார்த்தீங்களோ அங்கிருந்து தானே எடுத்துட்டு வருவீங்க கான்செப்ட. பேட்டில் ஆஃப் பக்சார்ல யார் தூத்து போனா? பேட்டில் ஆஃப் பக்சார் 1764 நடந்த போறது. யாருக்கு யாருக்கு நடந்தது? வங்காளத்தை கைப்பற்றுவதற்கு வெள்ளக்கார 2 போர் நடத்தினான். ஒன்னு பிளாசி 1757, இன்னொன்னு பக்சார் 1764. பிளாசி வந்து சிராஜுத் தௌலாக்கும் வெர்சஸ் கிளைவ். இங்க பக்சாரு கிளைவ் வெர்சஸ் 2ஆம் ஷா ஆலம் சுஜாவுத் தௌலா
சுஜாவுத் தௌலா, அதுக்கப்புறம் மீர் மீர் காசிம். காசிம், மீர் காசிம். மீர் காசிம். இவங்க 3 பேருக்கு நடந்தது. கிளைவ் ரெண்டுத்திலும் கிளைவ் தான் வச்சிருப்பார். இதோடைய முடிவாக 1765 என்ன உடன்படிக்கை? அலகாபாத் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கையோட முடிவாக பெங்கால், பீகார், ஒரிசா BBO கைப்பற்றப்பட்டது. பெங்கால், பீகார், ஒரிசா 4மே கரெக்ட் சொல்லியிருக்கேன். சிந்துச்சமலையில எல்லாம் வீடெல்லாம் 7 பெட்ரூம்லாம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொன்னா 7 பெட்ரூம் இருக்கிற மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் எல்லாத்துக்கும் பெரிய வீடுகள் இருக்கு பார்த்திருப்போம்னு சொன்னேன். சதி முறையை ஒழித்தது யாரு? வில்லியம் பென்டிங். வருஷம் 1829. ஒலிக்க சொல்லி சொன்னது ராஜாராம் மோகன் ராய். மோகன் ராய். வெரி குட். ஆத்மீய சபா வருஷம் ஆத்மீய சபா 1867. 1815. 1815 வரும். 1815 வரும் முதல் சபை ஆத்மீய சபை. ஆத்மீய சபை. வெரி குட். ஃபார்ம்ல இருக்கீங்க. சவுத் சர்தேஷ்முகி ரெண்டுமே வந்து மராட்டியர்கள் வசூலித்த வரி. சவுத்னா திருட வராம இருக்கணும்னா நீங்க வந்து நீங்களாவே ஒழுங்கா கட்டிடுங்க. 4ல் 1 பங்குன்னு சொன்னேன். 4ல் 1 பங்குன்னா 25%. சதேஷ்முகிங்கிறது வர வருவாயில 10ல் 1 பங்கு. சதேஷ்முகி ரெண்டும் கரெக்ட் தான். ஜமீன்தாரி எவ்வளவு வசூலிப்பாங்க? ஜமீன்தாரி வசூலிச்சு ஜமீன்தாருக்கு பங்கு எவ்வளவு? 1/11 ஜமீன்தாரி, 10/11 10/11 கவர்மெண்ட்டுக்கு, 1/11 ஜமீன்தாருக்கு. சரியா? அண்ட் ரிக்வேதத்துல வேத காலகட்டத்திலையும் சரி பல பல இடங்கள்ல பொதுவா வரி எவ்வளவு? வரி முறை வந்து 6ல் 1 பங்கு. 1/6. ஆமா, மோஸ்ட்லி புக்ல குறிப்பிட்டதுபடி வரி எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா இந்த சில இடங்களை தவிர்த்து மத்த எல்லா இடத்துலயும் 6/1 தான் ஸ்கீம். 6 மூட்டை நீங்க விலை வச்சீங்கன்னா 1 மூட்டை கவர்மெண்ட் கொடுக்கணும். ரஷ்யன் டிராவலர் இதுல யாரு? நிக்கோட்டின். சரியா? நிக்கித்தின் அப்படின்றவர் தான் ரஷ்யன் டிராவலர். படிக்காவல், படிக்கல் பத்திரமா, படிக்காவல் இதெல்லாம் யாருடைய காலகட்டத்துல யார் வாங்குறது? படிக்காவல்லாம் படிக்காவல் பாளையக்காரர்கள். அது கூட இன்னொன்னு வாங்கியிருப்பாங்களே, 2 சொல்லிருப்பேன். சேர்வை வரி, சேர்வை வரி, தலையரி, படிக்காவல் இது 3ம் ஆமா பாளையக்காரர்களுடைய காலகட்டத்துல வாங்கப்பட்டது. பூனர்களுடைய படையெடுப்பை முதல்ல சந்திச்சது ஸ்கந்தகுப்தா. இது நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியது குமாரகுப்தர். குமாரகுப்தா. கடைசி அரசர், குப்த வம்சத்துடைய கடைசி அரசர் விஷ்ணுகுப்தா. ஹரப்பா பாகிஸ்தான் இருக்குன்னு சொன்னிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். எந்த நதிக்கரை? ராவி நதிக்கரை. கிதாபி நோருஸ் மறுபடியும் எங்க? 7th ஸ்டாண்டர்ட் 1st லெசன். அஸ்வகோஷா புத்த சரித்தம் எழுதினாரு. அது என்ன மொழி எழுதினாரு? சான்ஸ்கிரிட் எழுதியிருக்காரு. சரியா? அஸ்வகோஷா வந்து குப்தர் காலகட்டத்தில் இருந்த புத்த புலவர் அஸ்வகோஷா. மகாயானம். என்னங்க? மகாயானம். அதாவது புத்த மதம் அழிஞ்சதுக்கு காரணமே சமஸ்கிருதம் தான். சரியா? புத்த மதம் இப்போ உங்களுக்கு சமண மதம் எப்படி அழிஞ்சுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? புத்த மதம் சொன்னீங்களப்பா, தமிழ்நாட்டுல சமண மதத்தை எப்படி அழிச்சாங்கன்ட்டு. புத்த மதம் இந்தியா தமிழ்நாட்டுக்கு பெருசா வரல. அதோடைய தாக்கம் கம்மி தான். அது வட இந்தியாலே அழிச்சிட்டாங்க. அது காரணம் வந்து 4வது மாநாட்டுல வந்து மகாயானம் ஒண்ணு தோன்றுச்சுல. மகாயான துறவிகள் என்ன பண்ணாங்கன்னா சான்ஸ்கிரிட்ல அந்த புத்தருடைய தரவுகள் எழுத ஆரம்பிச்சாங்க. சான்ஸ்கிரிட்ல என்ன பிரச்சனைனா, சான்ஸ்கிரிட் வந்து அதை பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ படிக்கிறதுக்கோ இது யாருக்கு மட்டும்தான் உரிமை இருந்தது? யாருக்கு மட்டும்தான் தெரியும்?
உயர் சாதிக்கு இது பிராமன்ஸ் மட்டும் தான் தெரியும். மட்டும்தான் தெரியும். சரியா? தாழ்ந்த சாதிக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? புத்த மதம் முன்னாடியே படிச்சோம்ல, புத்த மதம் வந்து ஏன் ஃபேமஸ் ஆச்சு? பெண்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சென்றுச்சு. இப்ப பெண்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும்னா அது என்ன பாஷையில பேசணும்? லோக்கல் லாங்குவேஜ்ல பேசணும். பாலி. இந்த காலத்துடைய லோக்கல் லாங்குவேஜ் என்ன? கிமூல லோக்கல் லாங்குவேஜ் பிராகிருதமும் பாலியும் தான். பிராகிருதம், பாலி, அர்த்தமகதி. இப்போ வந்து எப்படி குஜராத்தி, மராட்டி அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ வந்த பாஷை. ஹிந்தி எல்லாம் கிமூல இந்தியாவுடைய பாஷைகள் வந்து எனது வட இந்தியாவுடைய பாஷைகள் பிராகிருதம், பாலி, அர்த்தமகதி. அதுல புத்தர் பயன்படுத்தியது பாலி முறை, பாலி மொழி. மகாவீரர் பயன்படுத்தியது அர்த்தமகதி. சான்ஸ்கிரிட்டோடைய கலோக்கியல் ஃபார்ம் தான் பிராகிருதம். பிராகிருத், பிராணா மக்கள், கிருதம்னா மொழி. பிராகிருதம் மக்கள் பேசுவது. சன்ஸ்கிருத், சன்ஸ்னா சுத்தமான, கிருதம்னா மொழி, சுத்தமான மொழி. அப்ப அது பேசிக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அது கடவுள்கிட்ட பேசுறது மட்டும் தான் சன்ஸ்கிருத் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்ப நானும் ஸ்டெல்லாவும் சான்ஸ்கிரிட்ல பேசிக்கலாம் மாட்டோம், அப்படி அப்படி ஆப்ஷனே கிடையாது. புனிதமான விஷயங்கள் எழுதுறதுக்கும் அதை வச்சு மந்திரங்கள் புனஸ்காரங்கள் செய்யறதுக்கு மட்டும் தான் சான்ஸ்கிரிட். அப்படி இருக்கக்கூடிய வேத பொக்கிஷங்களை வந்து புத்தருடைய விஷயத்துக்கு எழுத போகும்போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடித்தட்டு மக்கள் அதை படிக்கவே முடியாது. மொழி தெரியாம படிச்சுன்னு பிரயோஜனம். நான் சொல்ல விளங்குதா? இப்படியே அது என்ன ஆயிடுச்சு? வழக்கொழிஞ்சு போயிடுச்சு புத்த மதம். இந்தியாவிலே பிள்ளை. இந்தியாவில இருந்து ஏற்றுமதியாகி எங்க இருக்கு? உலகம் ஃபுல்லா புத்த மதம் இருக்கு. சரியா? ஆப்கானிஸ்தான்ல புத்த மதம் இருக்கு. சரியா? புத்த மதம் ஆப்கானிஸ்தான், சைனா, மங்கோலியா, வியட்நாம், கொரியா, ஜப்பான். சரியா? இந்தியா, கிழக்கு இந்தியா ஃபுல்லா, கிழக்கு பூமியோட கிழக்கு பகுதி ஃபுல்லா பரவிச்சு. ஆனா இந்தியாவில் இல்லை. நேபாள ஆரம்பிச்ச இந்தியா என்னது? மொழி இதுதான். மொழி மாறிச்சு, எல்லாம் மாறிடும். எல்லாத்துக்கும் வழி என்னது? சாவி மொழிதான். கீ டு த கல்ச்சர், கீ டு நாலேஜ் இஸ் எவ்ரிதிங். எது? லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்கானா, பர்கானா யாரு? பாபருடைய வீடு தான் பர்கானா. சர்க்கார்னா சர்க்கார்னா மாவட்டம்னு சொன்னேன். சரியா? சர்க்கார்னா மாவட்டம். சோ இதுல வந்து எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அதுல வந்து வில்லேஜ் மட்டும் மேட்ச் ஆகல. பக்ஷிங்கிறது வில்லேஜோட தலைவர் கிடையாது. இது எங்க பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? கரெக்டா சொல்லுங்க. அது எங்க பார்த்தோம்? சூர் டைனஸ்டில எப்படி சூர் வம்சத்துல பார்த்தோம். ஷெர்ஷா வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். சரியா? ரைட். ஒவ்வொன்றும் யார் யார் தோன்றுனான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் நடத்தும் போது சொல்லியிருப்பேன். அதை படிச்சீங்கன்னா, சிந்து மொழி மக்கள் படிச்சீங்கன்னா இது ஆன்சர் பண்ணிருக்கலாம். சரியா? ஓல்டு புக்கின் படி மஹந்ததாரா தான் மிகப்பெரிய புதைத்தளம், புதை ஆர்கியாலஜிக்கல் சைட். ஆனா இப்போ டெக்னிக்கலி இப்போ வந்து ராக்கிகரி தான் லார்ஜஸ்ட் சைட். ஸ்கூல் புக்ல இல்ல, அப்டேட் பண்ணிக்க. ராக்கிகரி இஸ் தி லார்ஜஸ்ட் ஐவிசி சைட் ஆஃப் இந்தியா. செஞ்சிக்கோட்டை காமிச்ச ஞாபகம் இருக்கா? செஞ்சிக்கோட்டை நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போது செஞ்சிக்கோட்டை வந்து யார் கைப்பற்றினான்னு சொன்னேன்? மராத்தால சரபோஜி. காமிச்ச ஞாபகம் இருக்கா? செஞ்சி ஃபோர்ட். இந்த செஞ்சி ஃபோர்ட்ல பார்க்கும்போது ஏன் அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபோர்ட்னு சொன்னேன்? ஏன்னா இந்த போட்டோ ஏறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த டோரை மூடிட்டாங்கன்னா இதை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த இமேஜ், அப்ப அந்த கதையை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அது எதுக்கு சார் அப்ப சொல்லியிருப்பாரு கிளாஸ்ல அப்படின்றது புரியாம வந்திருக்கலாம். ஆனா இங்க கேள்வி பாருங்க. செஞ்சிக்கோட்டை கிரி துர்கா. கிரினா என்ன? மலை. அப்ப சுத்தி மலையால் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஜலம்னா நீர், தண்ணி. ஜலம்னா நீர். சரியா? வனனா காடு. ஒவ்வொரு இதுல எப்படின்னா ஒவ்வொரு கோட்டையும் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, என்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். சொல்ல விளங்குதா? அப்போ இது உங்களுக்கு வந்து என்னது? அப்பவே நான் சொன்னேன் செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை எப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா? செஞ்சி ஃபோர்ட். வை திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பல வருஷம் இந்த கோட்டையில பேர் இப்ப அரசர் உட்காந்துட்டான்னா பிடிக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு வருஷம்னாலும் அவன் அங்கேயே உட்காந்துருப்பான். சரியா? சுத்து போட்டாலும் ஒன்றும் ஆகாது.
ஸோ அதை வந்து நான் கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருந்தா இந்த எழுதியிருக்கலாம். சரியா? நம்ம எப்போ நம்ம நடத்துற விஷயம் எப்போ எப்படி கொஸ்டின்ல வரும், எப்படி யூஸ் ஆகும்னே தெரியாது. கவனிச்சு நீங்க கபக்குன்னு எழுதி வச்சுக்கணும். சரியா? சிக்கந்தர் லோடி தான் என்ன கட்டினாரு? ஆக்ரா கட்டினாரு. சொன்னா சிக்கந்தர் லோடி ஆக்ரா கட்டினாருன்னு சொன்னேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுல பார்க்கலாம்.